சரியான பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னாவின் ஊடாகவும் கல்வியலாளர்களுடைய கருத்துக்கள் ஊடாகவும் இந்த இடத்திலே சுருக்கமாக பதிவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். ஆனாலும் கல்வி சம்பந்தமாக பேசப்படுகிற நேரத்தில் முடிவில் என்ன பேசினார் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த படிவம் என்ன செஞ்சோம், அதாவது கையிலே தந்தோம். இதை வாசிக்கிற நேரத்தில் இந்த இந்த கேள்விகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தொகுப்புகள் சும்மா நான் தனியாக இருந்து எனக்கு வந்த சிந்தனை எழுதியது கிடையாது. இது பொதுவாக கல்வி சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள், கல்வி சம்பந்தமான கல்வியலாளர்கள், அதை வகுக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வரைவிலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்விகளைத்தான் தமிழ் படுத்தி என்ன செய்திருக்கிறோம், தந்திருக்கிறோம். எனவே இந்த கேள்விகளுக்கு ஒருவர் பதில் சொல்வதன் ஊடாக அவர் ரெண்டில் ஒரு முடிவுக்கு என்ன செய்வார், வருவார். இவ்வளோ நாளும் ஏன் எனது பிள்ளை என்ன படிக்கிறது, எது படிக்கிறது, எப்படி படிக்கிறது தெரியாமல் இருந்திருக்கிறேன் என்ற நிச்சயம் என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்வார், வருவார். அதில் அவர் மார்க் பண்ணுறதை பொறுத்து. அல்லது நான் தெளிவாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம், அதை நிரப்புவதன் ஊடாக வரலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே கல்வி சம்பந்தமாக எமது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஆரம்பமாக ஒரு சில தவறான விஷயங்களை சொல்லி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் கல்வியை வலியுறுத்துகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல. அந்த அளவுக்கு கல்வி சம்பந்தமாக, இல்ம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அச்சாணியை சிந்திப்பது தான். ஒரு மனிதன் யோசிப்பது, சிந்திப்பது, தனது சிந்தனைகளை திறந்து விடுவது, கேள்விகளுக்கு பதில் சொல்வது, கேள்வியை உருவாக்குவது, இதுதான் கல்வியுடைய அடிப்படை. எனவே இஸ்லாம் சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். குர்ஆனிலே யஸ்அலூனக், உம்மிடத்திலே கேட்கிறார்கள் என்பது பல இடங்களிலே அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யஸ்அலூனக், நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா கேள்வி கேட்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பதில் சொல்லுங்கள் என்கின்ற அந்த பதில்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அவர்கள் உம்மிடத்திலே யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அதாவது உயிர் என்பது இறைவனுடைய காரியங்களில் ஒன்று, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறார், சொல்லுகிறார். மற்ற இடங்களில் எல்லாமே அல்லாஹு தாலா மக்களுக்கு தேவையான அறிவுக்குரிய பதிலை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சுஇலன் நபி, சஅல்துன் நபி, இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது நான் நபியோடத்தில் கேட்டேன், நபியவர்கள் கேட்கப்பட்டார்கள் என்கின்ற வார்த்தைகள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம காண முடிகிறது. இவைகளெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அறிவை தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். பொதுவாக மதத்திற்குள்ள ஒரு இயல்பே அறிவு வேறு, நமது அதாவது கலாச்சாரம், பண்பாடு, நமது அதாவது ட்ரெடிஷன் வேறு என்பதுதான் ஏனைய மதங்களுக்குள்ள ஒரு அதனால தான் பார்க்கிறோம். பெரிய கலாநிதியாக இருப்பார், நீதிமன்றத்தில் நீதி வழங்கி கொண்டிருப்பார், வெளியே வந்தோடனே சிலையை வணங்குவார். அவருக்கு அதில் நீதி வழங்கலாது. நீதிபதியாக இருந்து எது சரி, எது பிழை, எது கூடும், எது கூடாது என்று சொல்றவர் வெளியே வந்து சிலையை என்ன செய்வார், வணங்குவார். அவர் நீதிபதி. ஆனால் அவருக்கு அதில் உள்ள நீதியை என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். காரணம், அவர்கள் இயல்பாகவே இது அறிவுக்கு உட்படுத்தப்படக்கூடாது. மதம் என்றால் அது நம்ம அறிவு போட்டு என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. மதத்துக்கு வெளியே உள்ள எல்லாமே என்ன செய்யலாம், அறிவை போட்டு யோசிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சித்தாந்தத்தில் தான் எல்லா மதங்களும் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அப்படி என்ன அர்த்தம் என்ன, என்றைக்கும் சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சொன்னதையெல்லாம் செய்கின்றவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த அறிவு, இல்ம் என்கின்ற ஒரு அடிப்படையோடு இருக்கக்கூடிய மார்க்கம், அதில் சந்தேகம் கிடையாது. இதை நான் சொல்வதற்கான காரணம், அறிவை இஸ்லாம் பொதுவாகவே தூண்டி இருக்கிறது என்பதற்கு அறிவு சம்பந்தமான ஹதீஸ்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அறிவுடைய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸ்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்துடைய இந்த அணுகுமுறையே போதும்
ஏன்னா நிறைய பேர் அறிவு சம்பந்தமான ஹதீஸ்ல மட்டும் தனி எடுப்பாங்க. அப்படி அல்ல, இஸ்லாத்துடைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அறிவைத்தான் என்ன செய்கிறது, அது தூண்டுகிறது, யோசிக்க சொல்கிறது, சிந்திக்க சொல்கிறது, கேள்வி கேட்க சொல்கிறது. இந்த ஒரு வழிமுறையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நிச்சயமாக அறிவுள்ளவர்களுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹு தாலா சொல்வது, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்துக்கு நடந்த ஒரு, அதாவது இந்த மார்க்கத்திலே உள்ளவர்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய அநியாயம் என்று கூட அதை சொல்லலாம். அறிவு சம்பந்தமாக நடந்த ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ உலகம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தது. அது என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை சந்தித்தது. எல்லாருக்கும் அந்த ஹிஸ்டரி தெரியும். என்ன, அந்த கிறிஸ்தவ மக்களிலே படித்த மக்கள் ஆய்வு செஞ்சு வானத்தில் ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க. வானத்தில் ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க. எப்படி, சூரியன் இருக்க பூமி என்ன செய்யுது, அந்த அதாவது பூமி இருக்க சூரியன் தான் அந்த பூமியை சுற்றி வருகிறது அப்படி என்று ஒரு கருத்து இருக்க, அதுக்கு மாத்தமான ஒரு கருத்தை தெரிவிச்சா அவருக்கு அங்க என்ன தண்டனை கொடுக்கப்படும், மரண தண்டனை என்ன செய்யும், கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது எர்த் சென்டர் தியரி என்று சொல்லக்கூடிய புவி மத்திய கோட்பாடை விட்டுவிட்டு மற்ற எது சொன்னாலும் சரி பிரச்சனை என்ன செய்வாங்க, உண்டாகும். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இவர் மார்க்கத்துக்கு மாற்றமாக சொல்கிறார், இவருக்கு மரண தண்டனை என்ன செய்யணும், கொடுக்கணும். எத்தனையோ அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க என்பதை பார்க்கிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது மார்க்கத்துக்குரிய ஆய்வு, அதாவது மார்க்கத்திலே இருந்து கொண்டு இந்த உலகம் சம்பந்தமான ஆய்வுக்கான எந்த விதமான அனுமதியும் அங்க என்ன செய்யல, வழங்கப்படவில்லை. அதனால நிறைய அறிஞர்கள் பயந்தார்கள், கருத்துக்களை சொல்ல பயந்தார்கள், கொல்லப்பட்டார்கள், மத குருமார்களால் என்ன சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதுதான் இன்றைக்குள்ள உலகத்துடைய அனுபவம். இந்த கசப்பான அனுபவத்தில் அவர்கள் பெற்ற ஒரு பெரிய ஒரு கொள்கை என்ன தெரியுமா, செக்யூரலிசம், மதச்சார்பின்மை. அப்படின்னா அரசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது, அரசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதை பள்ளி வாயில்களிலும் கிறிஸ்தவ ஆலயங்களிலும் கோவில்களிலும் என்ன செஞ்சிடணும், இந்த கல்வியை, அதாவது மதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற வெளியெல்லாம் என்ன செய்வோம், நாங்க உலகத்தை தான் என்ன செய்வோம் பார்ப்போம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உருவாகி அவர்கள் சக்சஸ் ஆகிவிட்டார்கள். அதுல என்ற கிறிஸ்தவ மதம் அதாவது கொடுத்த மோசமான அனுபவம், இது அவர்கள் வரலாற்றில் மறுக்கவே முடியாது. கிறிஸ்தவ மதம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மோசமான அனுபவம், இது வரலாற்றில் மறுக்க முடியாது, உண்மை. இப்ப இவங்களுக்குள்ள அனுபவம், அந்த அனுபவம் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு இல்லை. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை இங்க. ஆனால் தனக்கு பட்ட அந்த சோதனையை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலும் திணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் என்ன செய்கிறது, இங்கே உருவாக்கப்படுகிறது. எதை வைத்து, கிறிஸ்தவ சமுதாயம் வரலாற்றிலே அனுபவப்பட்ட ஒரு செய்தியை வைத்து முஸ்லிம் சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம் தான். ஒரு 2 கோடி 3 கோடி பேர் இருந்தா பரவாயில்ல, இங்க 160 170 கோடி பேர் உள்ள ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலும் அந்த கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது. அது என்ன கருத்தாக்கம் அப்படி என்று சொன்னால், அறிவு இரண்டாக என்ன செய்கிறது, பிரிகிறது. மார்க்க அறிவு, அதாவது ஷரீஆ துறை படிக்கணும்னா எங்க போகணும், மதரசாவுக்கு போகணும். நீங்க குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும், இஸ்லாம் படிக்கணும்னா மதரசாவுக்கு போகணும். உலகத்துல சந்திரனை படிக்கணும், சூரியனை படிக்கணும், நட்சத்திரத்தை படிக்கணும், பெரிய ஆய்வாளர் ஆகணும், எங்க போகணும், ஸ்கூல் போகணும். இது அரபுல சொல்றது, அதை இங்கிலீஷ்ல சொல்றது. இதை இங்கிலீஷ் ரெண்டு ஒரே டிரான்ஸ்லேஷன். ஆனா இதை ஆங்கிலத்திலே சொல்வது, அதை என்ன செய்யறது, அதை அரபுல சொல்றது. என்னது, அரபுல தானே படிப்பிக்கிறது, அதனால அது அரபு. இது இங்கிலீஷ்ல என்றால் இங்கிலீஷ் சொல்லிடுறது. இப்படி ஒரு நிலைமை வந்தது. தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி உட்காருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். யாரா 4 பேர் எழுப்பினா தான் பின்னால் எழும்புவாங்க. கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே அரபு மார்க்க சம்பந்தமாக, அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் அப்படி இப்படி படிக்கணும்னா அதுக்கு அவர் அங்க போயிடணும். உலகம் சம்பந்தமான பெரிய ஆய்வாளராக அறிவாளியாக வரணும்னா அவர் என்ன செய்யணும், இங்க வந்துடணும். இவர் வந்துடணும் மட்டுமல்ல, இவருக்கு அது தெரியக்கூடாது, அவருக்கு இது தெரியக்கூடாது, இவருக்கு இது தெரியக்கூடாது. இந்த நிலைமை என்ன செய்தது, உருவாக்கப்பட்டது. உண்மை. இது எங்கிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா அங்கிருந்து உருவாக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவ மதத்துடைய மோசமான அனுபவத்துடைய விளைவாக உருவாக்கப்பட்டது. எனவே எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், அதான் முதலாவது கேள்வி, அந்த படிவத்தில் உள்ள முதலாவது கேள்வி என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது பின்வரும் தொகுப்புகளில் இஸ்லாமிய கல்வி என்று வழங்கப்படுவதற்கு பொருத்தமான தொகுப்பு எது? இந்த கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் குழுமம் பாருங்க,
கணிதம், விஞ்ஞானம், அரபு மொழி. கணிதம், விஞ்ஞானம், அரபு மொழி. என்ன இதுல மெட்ஸ போட்டிக்கிறாங்க? இஸ்லாம்னா நஹு, அதுக்கு ஒரு ரெண்டாவது பாருங்க வரலாறு, ஆங்கிலம், ஃபிக்ஹ், அகீதா, அதுலயே ஒரு பிழை விட்டுக்கிறாங்க. ஆங்கிலத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? இஸ்லாமிய கல்விக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முதலாவது பிழை. அடுத்தது மூன்றாவது அகீதா, ஃபிக்ஹ், ஹதீஸ், தஃப்சீர். டிக் போடலாம். இதுக்கு என்ன செய்யலாம்? டிக் போடலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி. நான்காவது மேற்சொல்லப்பட்ட அனைத்தும் பொருத்தமானது. எதையாவது எல்லாத்தையும் சேர்த்தனது கொண்டுட்டு போக வேண்டியது. இது சொன்ன மேல் சொல்லப்பட்ட எல்லாமே பொருத்தமானது அப்படி என்று சொல்லக்கூடிய கருத்து. நிறைய பேர் அதுக்கு ரெண்டு காரணமாக டிக் போடலாம். பெரும்பாலும் இதைத்தான் சரியா இருக்கும், இப்படி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்திக்கிறாங்கன்னா இதுதான் சரியா இருக்கும் ஒரு டிக் போட்டுறது. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் அதான் உண்மை, அதான் உண்மை. இதுக்கு நீங்க பதில் சொல்ற நேரத்தில் பயான்ல சொல்லப்பட்ட பதில சொல்ல வேணாம். நீங்க இதுவரைக்கும் விளங்கி கண்டிருந்த அந்த பதில் என்ன செய்யணும்? போடணும். அதுதான் இங்கனது. நான் அதான் நீங்க எதைத்தான் விளங்கி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனா அதைத்தான் நீங்க என்ன செய்யணும்? போடணும். அப்பதான் அதை ஒழுங்கா என்ன செய்யலாம்? நம்ம கணிப்பீட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வி இருந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வி இருந்தது. என்ன? மெட்ஸும் படிக்கணும். மெட்ஸ் படிக்காம மீராஸ் சட்டத்தை எப்படித்தான் விளங்கப்படுத்துறோம்? மீராஸ் சட்டத்தை போல ஒரு பின்னம் சம்பந்தமான பாடம் ஒன்று இருக்குதா? அது மாதிரி ஒரு பாடம் ஒன்று இல்லை. அதனால இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலேயே மதரசா என்று அரபுல வழங்கப்படக்கூடிய ஸ்கூலுக்கு நுழைக்கப்பட்ட மிக பிரதானமான பாடம் எரித்மெட்டிக்ஸ், அதாவது கணக்கு. இந்த பாடத்தை என்ன செய்தார்கள்? இந்த பேரில் அவர்கள் என்ன செய்தார்கள்? நுழைத்தார்கள். கணக்கு பாடம் கட்டாயம் ஒரு மார்க்க அறிஞர் படிச்சிருக்கணும். இன்றைய அளவுக்கு அப்டேட்டாக படிச்சிருக்கணுமான்றது அல்ல, ஆனால் அவருக்கு அடிப்படை கணிதம் என்ன செய்யணும்? தெரியணும். இப்ப எப்படி ஆயிட்டு தெரியுமா? கணக்கு அவர் மௌலவி, அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இவர்கிட்ட சொல்லி இவர் தான் கணக்கில் உள்ளவர் அப்படின்னு இவர்கிட்ட கேட்கறது. சரியா சம்பந்தமாக ஏதாவது கேட்க வந்தா அவர் இந்த இன்ஜினியர் தான், அவர்கிட்ட போய் சரியா கேட்குறீங்க, இவர்கிட்ட என்ன செய்ய சரியாக கேளுங்கன்னு பிரிச்சாச்சு. இப்ப அப்படிதான் கேட்கணும். ஏன் தெரியாம தான் இருக்கிறாங்க. அதனால இதை வச்சு இன்ஜினியர்கிட்ட போய் ஃபத்வா கேட்கறது, அவர்கிட்ட போய் என்னது பில்டிங் எப்படி கட்டுறன்னு கேட்கக்கூடாது இப்ப. ஆனா அந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்குதா இல்லையா? உருவாக்கப்பட்டிருக்கு. அண்டைக்குள்ள அறிஞர் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது இமாம் இப்னு தைமியாவையோ ஒரு பெரிய ஒரு அறிஞரை நீங்க எடுத்தீங்க என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம், அவர் பேசாத அறிஞர்கள் இல்லை என்று சொல்ற அளவுல அவருடைய நூல்ல அரிஸ்டோட்டலை பத்தி வரும், பிளேட்டோவை பத்தி வரும், கெலனை பத்தி வரும், எல்லா அறிஞர்களை பத்தி என்ன செய்யும்? பேர் வரும். எப்படி இவர் இப்னு தைமியா சரியா துறையில் உள்ளவர் தானே, அவர் ஃபிக்ஹும் ஹதீஸும் பேசிட்டு போக வேண்டியதானே, இவருக்கே அரிஸ்டோட்டல் அது ஷாஃபி வரணும், ஹனஃபி வரணும், அப்படி ஏதாவது வரணும் என்ற மாதிரியான காலப்பகுதியில் இருந்து கொண்டு அதை பார்க்கிற எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியாவுடைய திப்புன் நபவி, நபித்துவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பெரும்பாலும் அஜு ஐச்சப்பழமும் தேமானியை பத்தி தேனை பத்தியும் என்ன செஞ்சிருப்பாரு, அவர் சொல்லி இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுல போனீங்கன்னு சொன்னால் எந்த அன்றைக்கு உலகத்தில் பிரபல்யமாக இருந்த கல்வியலாளர்கள் கிரேக்கத்தை சேர்ந்தவர்கள், யூனான், அதை பற்றியான அறிவுகள் நிறைய அங்கே என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். இமாம் அதாவது இப்னு ஹல்தூன், இப்னு ஹல்தூனுடைய நூலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால் அவருடைய நூலை நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்னு ஹல்தூன் அறிஞர்கள் இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, கால ரசூலுல்லாஹ் காலல்லாஹ்னு முடிக்க வேண்டியவர் இந்த அறிஞர்களை பத்தி எல்லாம் சர்வசாதாரணமாக என்ன செய்யறாரு? பேசுகிறார். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மதரசா, அதாவது மதரசா என்கின்ற பகுதி இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி இருந்தது என்கின்ற புரிதல் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அப்ப என்ன காரணம்? நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு பெரிய ஒரு இடைவெளி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளி ஒரு மிகப்பெரிய தவறு, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் இந்த தவறு ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே இரண்டு சமுதாயத்தில் உணரப்பட்டன. ஒன்று இந்தியாவில் கேரளால, இந்தியாவில் வடபகுதியில், இலங்கையில். இது ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே உணரப்பட்டதின் காரணமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், முஸ்லிம் பாடசாலைகள் என்று உலக கல்விக்குள்ள இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. எப்படி? உலக கல்வி என்று தனியாக பிரிக்கப்பட்ட இதுக்குள்ள முஸ்லிம் பாடசாலைகள். இன்றைய கேரளால அரபு படிக்காத, அரபு எழுதாத யாருமே என்னது இல்லை. முஸ்லிம் பாடசாலைகள் அரபு அழகாக என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. அரபு அழகாக எழுதுவார்கள். எதன் காரணமாக? பாடசாலையுடைய கட்டாய கல்வியில ஒன்றாக அதை என்ன செய்து வருவதனால அங்க தப்பிட்டாங்க. வடபகுதியில் என்ன செஞ்சிட்டாங்க? ஓரளவு அதற்குள்ள வந்துட்டாங்க. அதாவது முஸ்லிம் பாடசாலைகள்லயே அவங்க இஸ்லாம் பாடத்தை என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. அதே போல இலங்கை பாடசாலைகளை நீங்க பார்க்கலாம், புத்தகம் என்ன செய்து? இஸ்லாமிய புத்தகம் அதுல இருக்குது. ஆனால் படிப்பிக்கப்படுதா இல்லையான்றது இரண்டாவது. தியரியாக அந்த விஷயம் ஓரளவு என்ன செய்கிறது? உணரப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம்.
அன்புள்ள சகோதரர்களே, இது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தவறு. நான் இதை டீப்பா இழுத்தேன்னு சொன்னா எனக்கு சொல்லி தான் அனுப்பிக்கிறாங்க. அதாவது டைமுக்குள்ள என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும் சொல்லி. அதனால முதல் கட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், தவறான ஒரு பெரிய பார்வை நடந்தது என்னண்டா, மார்க்கம் அனுமதித்த கல்விகளை என்ன செய்தது, இரண்டாக பிரித்து விட்டது. ஒரு விஷயம் உண்டு, அது மறுக்க முடியாது. என்ன, ஒவ்வொரு துறையிலையும் ஒருவர் தகசுஸ் ஆகிறது, தேர்ச்சி ஆகிறது. ஒருத்தர் ஷரியா துறையில என்ன செய்வாரு, தேர்ச்சி ஆகுவாரு. அவர் ஷரியா துறையில தேர்ச்சி ஆகிறது மட்டுமல்ல, ஒருத்தர் ஃபிக்ஹ்ல தேர்ச்சியா இருப்பாரு, ஒருத்தர் ஹதீஸ்ல தேர்ச்சியா இருப்பாரு, ஒருத்தர் தஃப்சீர்ல தேர்ச்சியாக இருப்பாரு, ஒருத்தர் இன்ஜினியரிங்ல தேர்ச்சியா இருப்பாரு, ஒருத்தர் மேத்தமெட்டிக்ஸ்ல தேர்ச்சியா இருப்பாரு. ஆனா அவருக்கு அரபு தெரியும், அவருக்கு அரபு தெரியும், மார்க்க சட்டங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு மார்க்க விளக்கம் தெரியும். ஷரியாண்டா என்னன்னு மொழிபெயர்க்க தெரியாதவராக அவர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய ஸ்பெஷாலிட்டி எதுல இருக்கும், அவர் முடிச்ச தகசுஸ் இந்த பகுதியாக இருக்கும். இப்படித்தான் அன்றைய அறிஞர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும். எனவே முதல் ஃபெயிலியர் இந்த இடத்துல தான் வந்தது. ஆனா இதுல கவலையான விஷயம், இதை பேசக்கூடிய நிறைய பேர் கூட அதை புரியாம பேசுறாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இஸ்லாம் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கலன்னு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, மார்க்க கல்வியை படிக்காமிக்கிறதுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இஸ்லாம் உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்கல, மதரசால படிச்சாலும் கல்விதான், இங்க படிச்சாலும் கல்விதான் இருக்கிறது அப்படியே கொண்டு போறது. அப்படி அல்ல, ரெண்டும் இணைக்கப்பட வேண்டும், ரெண்டும் இணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மதரசா உண்டு ஈவினிங்ல தேவை என்ற சிந்தனையே ஏன் வருகிறது, இதுதான் காரணம். ஈவினிங்ல மதரசா உண்டு தேவை என்ற சிந்தனையை வருது, நம்ம ஒரு கல்வியை விட்டிருக்கிறோம், ஒரு கல்வியை விட்டிருக்கிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையுடைய முக்கியமான சில அரபு மதரசாக்கள் அந்த விஷயத்துல சக்சஸ் ஆகி, முதல் பாடம் அரபிக், இரண்டாவது பாடம் கணிதம், மூன்றாவது பாடம் அரபிலக்கணம், நாலாவது பாடம் தமிழ். இப்படி ஒரு முதல் மாற்றம் இதுல வரணும். என்ன, எல்லா பாடங்களும் கல்விதான், மார்க்கம் அனுமதித்த எல்லா பாடங்களும் கல்வி. நீ ஒரு துறையில என்ன செய்யணும், தேர்ச்சி பெற வேண்டும். இந்த பார்வை முதலாக இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்படணும். நீக்கப்படுவதற்கான தீர்வுகள் எல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் சொல்லப்பட கிடைக்குமோ தெரியும். தீர்வுகளை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து நான் வைத்திருக்கிறேன். அதாவது இப்பொழுது உடனடியாக செய்ய முடிந்தது என்ன, இரண்டாவது ஒரு இடைநிலை வரைக்கும் முடிந்த இப்ப பணக்காரர்கள் வசதி படைத்தவர்களால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, மூன்றாவது இஸ்லாமிய அன்றைய காலத்தில் எப்படி இருந்ததோ அன்றைய காலம் வரைக்கும் போவதென்றால் அதுக்குரிய அம்சங்கள் என்ன. தீர்வுகள் இந்த இடத்துல பேசப்பட முடியாது விட்டாலும் பிரச்சனைகளை அதை செஞ்சிடணும், ஓரளவுக்கு வைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் பகுதி. நாம விட்ட தவறுகள்ல இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் ஒரு காரணம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, கல்வி சம்பந்தமான எங்களது தவறான புரிதலில் மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், ஸ்கூலை வஹி மாதிரி நினைக்கிறது. ஸ்கூலை வஹி படிச்சவங்க சிலவர் நினைக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாக சாதாரண பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், வஹி மாதிரி என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். அதுல சொன்னா, அதுல எழுதினா, அதுல போட்டா, அதுல வரைந்தா அதுக்கு மாற்றமாக கூடாது, மாற்றமாகினா புள்ளையுடைய எதிர்காலம் அவ்வளவுதான். இந்த நம்பிக்கையிலேயே வளர்க்கப்படுகிறார்கள். உண்மையா இல்லையா? ஸ்கூல்ல நீங்க என்ன மதரசால இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வைங்களே, அது பெரிய பிரச்சனை இல்லை, விளங்கிட்டா அவர் இல்லாட்டி இன்னொரு அழிக்கிறாரு போயிட்டே இருப்போம். ஆனா ஸ்கூல்ல இருந்து ஒரு கட்டளைவர் படிக்காத பெற்றோர்கள் அல்லது சாதாரண லெவலில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அப்படிதான் யோசிக்கிறாங்க. என்ன சொல்லப்பட்டாலும் அது அதுல மாற்றம் நடக்க கூடாது. ஸ்கூல் புத்தகத்துல வந்திருக்கப்பா, அடுத்த குர்ஆன் ஹதீஸ் ஸ்கூல் புக்ஸ் இதுல வந்திருக்கின்ற அமைப்புல ஒரு விதமான நம்பிக்கை என்ன செய்து வளர்க்கப்பட்டிருக்கு. யார் இதை டிசைன் பண்ணி இருக்கிறான், யார் இதை வரைந்திருக்கிறான், அதில் கொடுக்கப்படுகின்ற கல்வியுடைய இலக்கு என்ன, அதை பத்தி எல்லாம் நம்ம ரெடியே இல்லை. அதுக்கு தான் இரண்டாவது கேள்வி, கல்வி என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன. இந்த கேள்விக்கு அதுல உள்ள நாளை வாசிச்சு தான் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியுமா இருக்குதே தவிர, கல்வி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு சரியான ஒரு பதில் உடனடியாக சொல்லக்கூடிய மனோநிலையில் நாங்கள் என்ன இல்லை. நாங்கள் எப்படி பழகி இருக்கிறோம் என்று சொன்னால், என்ன சொன்னாலும் அதை ஒரு கல்வி என்று எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். ஒரு பிதஅத்வாதி இடத்தில் படிப்பதற்கே பிள்ளையை நாம அனுப்ப பயப்படுறோம். ஆனால் இறைவனை நிராகரிக்கக்கூடிய குஃப்ர் செய்யக்கூடியவர்கள் டிசைன் பண்ணிய பாடத்திட்டத்தை உச்சகட்டமாக என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அதுல வரக்கூடிய சட்டங்கள், எழுத்து, அது இதெல்லாம் ஒரு நம்பிக்கையில என்ன செய்யறோம், நாங்களே பாடம் கேட்டு நாங்களே அதுக்காக வேண்டி மிகவும் கஷ்டப்படுகின்ற அளவுல இருக்கிறோம். அதுவும் எப்படி இருந்து கஷ்டப்படுறோம், இப்போ போய் ப்ரீகேஜி என்று விளங்கிட்டா
3 வயசு நான் நினைக்கிறேன் பிறந்த உடனே கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க, இதான் என் குழந்தை இன்னும் பேரே வைக்கல சேர்த்துருங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சாதான். இப்போ புதுசாக ஒரு இது போயிட்டு இருக்குது, கற்பப்பையிலேருந்தே எஜுகேஷன் என்ன செஞ்சிடணுமா, ஆரம்பிச்சிடணுமா. மெட்ஸை பற்றி யோசிக்கணும், அந்த விஷயங்களை பார்க்கணும். அப்போ தான் பிறக்கிற புள்ள என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக என்ன செய்யும் பிறக்கும் என்கின்ற இதால் இப்போ கொஞ்சம் பேர் அதில் அப்பயே மெட்ஸ். இப்போ உமா பாப்பா குரான் ஓதுறதுல விட்டுட்டு அதில் மெட்ஸ் படிக்கிறது. அது என்ன சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு விளங்காட்டியும் அது சம்பந்தமாக கேட்கணுமா, எது இந்த கணக்கு அது இதில் பற்றி கேட்கணுமா. இப்போ அவங்க டோட்டல் பிஸி எதில், இப்போ இதுலேயே நம்ம ஈடுபடணும். குர்ஆன் ஓதுற டைம் இல்லை, அப்போ ஒரு பக்கம் தான் ஓதுறோம். இங்கே பிள்ளைக்கு மெட்ஸ் படிக்கிறேன், எங்கள் பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு உளவியலாக கொண்டு போய் நிரூபிக்கப்படாத உளவியல், அடித்து சொல்ல வேண்டலாம் என்ன, நிரூபிக்கப்படாத ஒரு உளவியல். நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன நாங்கள் என்ன செய்யலாம், அதை ஒரு அறிவு என்று ஏற்றுக்கொள்ளலாம். நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்க முடியாது. இதை கொண்டு போய் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போய்க்கிறாங்க. இந்த லெவல் யார் எழுதினா, ஏன் வரைஞ்சா, எப்படி இந்த திட்டம் போகுது, யாரால் திட்டமிடப்பட்டது. அன்புள்ள சகோதரர், உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய கல்வியை டிசைன் பண்ணி இந்த மக்கேலா அப்படின்னு சொல்ல, லோட் மக்கேலான்னு சொல்லுவார்கள். அவர் அவருடைய இடத்து பக்கத்தில் தெளிவாக போட்ட அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நாங்கள் இந்த கல்வி திட்டத்தின் ஊடாக எங்களுக்கும் இந்தியா மக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிசினஸ்ல சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்குகிறோம். எப்படி சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்குகிறோம். பிசினஸ் நடக்கிறேன்னா நீங்க இன்ஜினியர் ஆங்க, டாக்டர் ஆங்க, அதெல்லாம் ஓகே. நான் மருந்து பிசினஸ் பண்ணணும்னா நீங்க டாக்டர் ஆகிக்கணுமா இல்லையா, அதுக்கு நீங்க ப்ரொஃபஷனலான டாக்டர் ஆகிக்கணும், வைத்திய கலாநிதி நீங்க தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்குகிறோம்ன்றா. அப்ப அவன் டிசைன் பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு இலக்கு என்ன செய்யுது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கல்வியை எடுக்கின்ற பொழுது அதில் உள்ள நல்ல பகுதிகளை எப்படி கலைந்து எடுப்பது என்பது, நல்ல பகுதி இல்லாமல் இல்லையே, அதை எப்படி எடுப்பது என்பது சம்பந்தமாக கல்வியலாளர்கள் யோசிப்பது குறைவு. யோசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் யோசிப்பது என்னது குறைவு என்கின்ற ஒரு நிலை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இரண்டாவது நிலை நாங்கள் என்ன வரணும் என்று சொன்னால், கல்வி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாத விடத்து நீங்க 3 வயசுலேருந்து உங்களோட பிள்ளைய ஆரம்பிக்கிறீங்க. எப்படி, அதாவது ஒரு எம்டி கிரவுண்ட் மாதிரி, ஒரு எம்டி கப் மாதிரி, அந்த புள்ளை அப்ப இருந்தே ஆரம்பிச்சு அவன் முடிகிற டைம்ல ஓ லெவல் ஃபெயில் ஆகினா மட்டும், +1 ஃபெயில் ஆகினா மட்டும்தான் யோசிக்கிறான். ஃபெயில் ஆகல அப்பவும் யோசிக்க டைம் இல்லை அவனுக்கு, அடுத்த ரெடி சரியா, எல்லாம் முடியும் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம். அதுக்கு பிறகுதான் திரும்பி பார்க்கலாம், நம்ம படிச்ச தெரிவு செஞ்ச துறை பிள்ளையே இப்ப புதுசா எல்லாம் தலைகளா மாறிட்டாமே அப்படின்னு திரும்பி பார்க்கிற நேரம் வரும் வரைக்கும் அவனை மூச்சு விட கூட விடுறதில்லை. ஃபெயில் ஆகினா கொஞ்சம் யோசிச்சிடறான், சரி நீ அவ்வளவுதான், நம்ம தொழில் செய்யணும், வாழணும், எங்க பொருள் திரும்பி அவன் முன்னேறி கொஞ்சம் ஓரளவு எங்கேயா போயிடுறான். ஃபெயில் ஆகலையா, போயிட்டே இருக்க வேண்டியதுதான் லைஃப்ல ஃபெயில் ஆகும் வரைக்கும். இது எக்ஸாம்ல ஃபெயில் தானே, அந்த மாதிரி கட்டி விட்டா. அன்புள்ள சகோதரர்களை, எல்லாரும் சக்சஸ் ஆகிறோமா? அமெரிக்காவில் மட்டும் வருடத்துக்கு 40,000 மூளை சம்பந்தமான டாக்டர்ஸ் வெளியாகிறாங்களா. இப்போ மூளை நோய் மனநோயை உருவாக்கி ஆகணுமா இல்லையா, உருவாக்கி ஆகணுமா இல்லையா, ஏன் அப்பதான் அவனுக்கு மருத்துவம் இருக்குது கன்ஃபார்ம். அப்ப அதனால இதுக்காக வேண்டிய யூகேல என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு முக்கியமான நிறுவனம் என்ன செய்யுது செயல்படுது. என்னன்னு சொன்னால், மக்களுடைய ஹியூமன் ரைட்ஸ், இது போன்ற ஹியூமன் ரைட்ஸ் மற்றது கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்காக வேண்டி ஒரு இணையதளம் வைத்து உலக மக்களுக்கு அவன் ஒரு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்றேன் அப்படி என்று சொல்லி 400 லட்சம் மனநோய்களை உருவாக்கி இருக்கிறாங்களாம். அதுல புதுசா ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு மெட்ஸ் ஒழுங்கா வராட்டி அதுக்கு பேர் டிஸ்கல்கூலியாவா. அந்த மனநோய்க்கு பேர் என்ன, டிஸ்கல்கூலியான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க சரியா. அப்ப என்னடாண்டா, எங்கேயாவது கிரேக்கத்துக்குள்ள போய் தேடுறது ஏதாவது ஒரு நோயை புதுசா பாருங்க, அதுல கல்குலேஷன் என்ற இடத்துல தான் வருது அது சரியா. அது தேர் ஒரு சொல்ல எடுத்து ரைட், இதுதான், இதை உருவாக்க வேண்டியதுதான். அதுக்காக வேண்டி யாருக்காவது படம் எடுக்கிற இடத்துல ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, படத்தை போடு இங்கே ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட டிஸ்கல்கூலியா நோய் இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்க பார்க்கலாம். அதை டிஎம்எஸ்ல மனநோய் லிஸ்ட்ல உளவியல் நோய் லிஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்து கோடெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. டெப்லெட் இறக்கிட்டான் அதுக்கு, அதுக்கு இறக்கிட்டான். உங்களுக்கு மெட்ஸ் கொஞ்ச நாள்ல எங்கட வீட்டுல இருக்கேன், புள்ள என்னது காய்ச்சலா, இல்ல இல்ல அவரு புள்ள மெட்ஸ் வர, அதுக்கு இதே மருந்து, அது வைத்தியர்கள் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி அதை ஒரு பெரிய துறையா மாட்டிக்கொண்டு இப்ப இதெல்லாம் சும்மா அப்படியே ஏத்துக்கிட்டு போனோம்டா நம்ம இந்த உலகத்துல வாழ விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாழ விட மாட்டார்கள், வாழ விட மாட்டார். அப்ப எனவே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்றால் என்ன அப்படி என்றதை நம்ம விளங்காது விட்டால் அழகான அற்புதமான எதிர்காலத்தை எங்களோட குழந்தைகள் நல்ல தொழில இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நல்ல தொழில்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கோதுகளாக என்ன கோதுகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அதில் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு 4 விஷயம் அதில் பதிஞ்சிக்கிறேன். ஒன்று, பாடல் பாடசாலையிலிருந்து மொழி கணிதம் படிப்பது, இது சிலர் இலக்கு.
மெட்ஸ் படிக்கணும், மொழி படிக்கணும், இவ்வளவுதான். மற்றபடியான வேற எந்த இலக்கும் இல்லை. இரண்டாவது, சர்வதேச சமூகத்தில் வாழ்வதற்கான தகுதியை உருவாக்குவது. ஒரு இன்டர்நேஷனல் ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆளாக அடிக்கணும். இன்னைக்கு தான் என் பிள்ளைக்கு என்ன செய்யறேன், நான் படிப்பிக்கிறேன் அப்படின்ற இது ஒரு சில பெற்றோருடைய இலட்சியம். ஏன்னா 2-3 பேரோட நல்லா இங்கிலீஷ்ல அழகா பேசுறான்னு சொன்னா என் பிள்ளை படிச்சுட்டான்னு ஒரு ஃபீலிங் என்ன செய்யுது அவங்களுக்கு வருது. அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள யூகேல உள்ள படிக்கவே தேவையில்லை, அவன் பிறக்கக்குள்ளே அதை பேசுறானா இல்லையா? ரைட். அடுத்தது மூன்றாவது, சிறந்த தொழிலை கற்றுக்கொள்ள வழிவகுப்பது. இது நிறைய பெற்றோருடைய லட்சியம். நல்ல ஒரு தொழில் என்ன செய்யணும், அவன் இருக்கணும் என்று. நாலாவது, இது இன்றைக்கு கல்வியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணமாக இது மாறிக்க. நாலாவது போட்டது என்ன தெரியுமா? தன் சமூகத்தின் நம்பிக்கை, தன் சமூகத்தின் நம்பிக்கை, வாழ்க்கை முறை, உழைப்பு முறையை புரிந்து கொள்வதற்கான பொறிமுறை, ஹந்தசா சிஸ்டம், விளங்கிட்டா? அதற்கான ஒரு பொறிமுறை, பொறியியல் என்று சொல்றோம். அப்ப என்னன்னு சொன்னால், தன் சமூகத்தின் நம்பிக்கை. நான் வாழக்கூடிய ஒரு சமூகம் இருக்குது, உதாரணமா முஸ்லிம் சமுதாயத்திற்கு. முஸ்லிம் சமுதாயத்துடைய அகீதா என்ன? முஸ்லிம் சமுதாயம், இது அவர்கள் சொன்ன டெபினிஷன், வரைவிலக்கணம். முஸ்லிம் சமுதாயத்துடைய இலக்கு என்ன? இது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சின்ன வயசிலிருந்தே எடுக்கேட் பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவர்களை வளர்க்க வேண்டும், அந்த இலக்கை சொல்லிக் கொடுப்பது. அடுத்தது இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்ன? இது மூன்றாவது, இந்த சமுதாயத்துடைய உழைப்பு முறை என்ன? இதை கல்வியினூடாக அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் கல்வி அப்படி என்று சொல்லிட்டு அவர்கள் சொல்லக்கூடியது சகோதரர்களே, மார்க்கத்துக்கு வெளியிருந்து ரிசர்ச் பண்ணவங்க. நான் அவங்கள கொண்டு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப எங்கட தலையில அவங்க சொன்னா தான் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனாலதான் அங்கிருந்து கொண்டு வரேன். இமாம் ஷாஃபி சொன்னார்கள் இது மாதிரி சொன்னா, இமாம் ஷாஃபி சொல்லத்தானே செய்வாரு, அப்படி என்ன மாதிரி நம்ம இருந்துருவோம். அதனாலதான் அங்கிருந்து சொல்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி சொல்ற அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்க. இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய எல்லா படிப்பு முறைகளும் இருக்குது. இதுக்கு மாற்றமாக ரஷ்யா பிடிவாதமாக இருக்குது, தெளிவா இருக்கு ரஷ்யா. எனது எஜுகேஷன் சிஸ்டம் என்றது லெனின் இந்த மார்க்சிச கொள்கையை அப்படியே இந்த குழந்தைகளுக்கு இடையில் என்ன செய்வது, வளர்ப்பது. ஆங்கில மொழியினூடாக கல்வி கிடையாது. ஆங்கிலம் படிக்கலாம், அதன் ஊடாக கல்வி இங்க இல்லை என்பதில் எது உறுதியா இருக்குது? ரஷ்யா என்ன செய்யுது, உறுதியா இருக்கு. அவன் சமுதாயத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கொள்கையை படிப்பிக்கிறது தான் எனது கல்வி. இந்த வரைவிலக்கணத்தை சொல்றவங்க அதை காட்டுறாங்க. உலகத்துக்கே தலைவராக நாங்க காட்டி கட்டிக்கக்கூடிய இஸ்ரேல், ஹீப்ரு தான் லாங்குவேஜ் மீடியம், செத்த மொழி. விளங்கிட்டா? ஹீப்ரு என்னது, இறந்து போன ஒரு மொழி, பேசுறதெல்லாம் கஷ்டம். அவன் உருவாக்கி விட்டது, இப்ப மறுபடி புதுசாக உருவாக்கி அரபுக்கு நெருக்கமாக உருவாக்கிக்கிறான். நீங்க அரபு படிச்சீங்கன்னா ஹீப்ரு படிக்கிற லேசி, அரபு படிக்கணும்னு சொன்னா ஹீப்ரு படிக்கிற லேசி. அந்த மொழியில மட்டும்தான் இஸ்ரேல்ல என்ன செய்திருக்கிறான், ஸ்கூல்ல ஒரு மீடியத்தை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்ரேல் நம்ம என்னது, இஸ்ரேல்ல வச்சு அப்ப சரிதான், நம்மளும் அப்படி வைக்கலாம்னு மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு சில இடங்களில் அந்த சமுதாயத்துடைய கொள்கையை வளர்ப்பதும் அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை திட்டத்தை உருவாக்க அந்த முறை, இந்த மாதிரி உருவாக்கப்படுறதான் கல்வி என்பதை அவன் ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறான். நம்ம 2.5 கோடி பேர் தான் இருக்கிறோம் உலகத்துல யூதர்கள். உலகத்தையே எடுத்துக்கணும் சொன்னா 600-700 கோடி பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எப்படி மோதுவதுன்னு அவன் யோசிக்கிறான். நம்ம 170 கோடியில யோசிச்சுட்டு இருக்கிறோம். அரபு லாங்குவேஜா படிச்சா தொழில் எங்க போறது விளங்கிட்டா? அவன் தைரியமா என்ன செய்யறான், அதை படிக்கணும், நீ அப்பதான் உனக்கு விளங்கலாம் என்கின்ற அமைப்புல அவன் ஹீப்ருவை கம்பல்சரி அந்த மீடியத்தெல்லாம் படிக்கணும் ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறான், கொண்டு வைத்திருக்கிறான். உலகத்துல எல்லாம் போய் நுழைஞ்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடியவங்க அங்க போய் செய்ய வேண்டியதானே, செய்யறதில்ல. ஆலோசனைக்கு அவன் எடுத்துக்கல மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருப்பது யூதர்கள் இல்லையே, ஜியோனிஸ்ட். விளங்கிட்டா? அவர்கள் ஆலோசனைக்கே அதை எடுத்துக்கல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சமுதாயம் அது. அன்புள்ள இதுதான் கல்வி. ஆனா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே ரெடி இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, தற்காலிக தீர்வாக சொல்ல முடிந்த ஒரு இடைநிலை தீர்வாக சொல்ல முடிந்த ஒரு விஷயம் தான் இந்த முஸ்லிம் பாடசாலைகள். அங்க இஸ்லாம் பாடங்கள் படிப்பிக்கப்படுது, ஓரளவாவது கொண்டு வரலாம்னு வைங்களேன். நான் கவலையோடு சொல்கிறேன், ஒரு பாடசாலை அங்க இஸ்லாம் புத்தகம், அழகான பாடத்திட்டம், இலங்கையில அழகான பாடத்திட்டத்தோடு புதிதாக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய பாடத்திட்டம், எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட தமிழ்ல மௌலவியாகிற மாதிரி அப்படி ஒரு பாடத்திட்டம். அதுக்கு போட்டு இந்த டீச்சர் யார் தெரியுமா, மனநோயாளி. அவங்க எப்பயும் என்ன செய்வாங்க தெரியுமா, விளம்பிக்க இருப்பாங்க, பைத்தியம் என்றது கன்ஃபார்ம். அந்த டீச்சரை கவர்மெண்ட் போட்டாங்கிறதுக்காக தைரியமா வச்சிருந்தாங்க. ஏன், எந்த பெற்றோர்களும் கொந்தளிக்கவும் மாட்டாங்க, யாரும் அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. அதுக்கு கேட்டா குர்ஆன் மதரசாய்க்கு அதனால தான் நம்ம அதை கணக்கெடுக்கிறேன் ஒரு பொறுப்புணர்ச்சி வேறு அதில் விளங்கிட்டா.
அன்புள்ள சகோதரர்களே, அப்ப தைரியமா இருக்கு. இதே ஒரு மெட்ஸ் பாடத்துக்கு நடந்திருந்து வைங்க, எப்படி நடந்திருக்கு நினைச்சு பாருங்க பாவம். இதை தைரியமா வச்சிருந்தாங்க, அவர்களாக நிற்கும் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அதுவும் பாடம் எப்ப எல்லாருக்கும் பைத்தியமாகிற டைம் இருக்கு. கடைசி பாடம் இந்த டீச்சர் எப்ப படிப்பாண்டா, ஸ்கூல்ல எல்லாருக்கும் பைத்தியமாகிற டைம் அது எப்படா இது ஸ்கூல் முடியும் டைம் இருக்குது. அந்த டைம்ல அந்த பாடத்தை போட்டு வச்சு இஸ்லாம் பாடம், இஸ்லாம் பாடம் படிக்கிறதே இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, அப்ப நினைத்து பாருங்கள், இதுதான் அரசாங்கம் எங்களுக்கு தந்தாலும் நாங்க பயன்படுத்துற முறை, அரசாங்கமே தந்தாலும் நாங்க பயன்படுத்திக் கொள்கின்ற முறை. எனவே அன்புள்ள சகோதரர், இரண்டாவது அம்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்றால் நான் வாழக்கூடிய சமுதாயம், அது சரிப்பில இரண்டாவது. ஆனா நான் வாழக்கூடிய சமுதாயத்துடைய கொள்கை, இலக்கு, வாழ்க்கை முறை, தொழில்முறை, பாரம்பரியம், அதை அந்த புள்ள தெரியாம வரக்கூடாது. ஆனா அதை சரியா விளங்கி வச்ச மேற்கத்திய உலகுள்ள என்ன செய்யறான்டா, கல்வி என்றால் தான் வாழுகின்ற சமுதாயத்துடைய அல்ல, என் சமுதாயத்துடைய இலக்கு, வாழ்க்கை முறை, மொழி, தொழில்முறை எல்லா சமுதாயத்துக்கும் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு பேர் உலக மயமாக்கல், குளோபலைசேஷன். விளங்கிட்டா? இப்ப லேசா செய்யலாம், எல்லாரும் இங்கிலீஷ்ல தானே பேசுறோம். இன்றைக்கு லேசான மொழி எது, எல்லாரும் அதுல தான் இருக்கு. இந்த இதுல இருந்து தப்புறது கிழக்கு உலகம் மட்டும்தான். ஜப்பான் தப்பலாம், ரஷ்யா தப்பலாம், சைனா தப்பலாம், அங்க ஒன்றும் செய்யலாது. மேற்கத்திய உலகத்துல எல்லாரும் என்னது அவ்வளவுதான் என்ற அளவுல என்ன செய்யுது, இது இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அவன் என்ன செய்யறான், இன்றைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் யாரோட சமுதாயத்துடைய வரலாற்றை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஹிட்லர், நாசிஸ்டுகள், அது போல விஷயங்கள் தான் படித்து, கம்யூனிசம், இதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எந்த சமுதாயத்துடைய கலாச்சாரம், எந்த சமுதாயத்துடைய இலக்கு அங்க கொடுக்கப்படுகிறது, இந்த சமுதாயத்துடைய தான் என்ன செய்து கொடுக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, மிகவும் ஒரு கவலையான ஒரு விஷயம் தான் இது. இந்த இரண்டு முன்வைக்கலாம் ஒரு சில பகுதிகள், இது ஒரேடியா முடிக்கிற ஒரு விஷயம் அல்ல. இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்வி என்றா அதுதான், அதை செய்கிறோமான்னு பார்த்துக்கங்க, அதை செய்கிறோமா என்று பார்த்துக் கொள்ளும். மூன்றாவது, அதாவது இந்த சமுதாயத்தில் நம்ம கல்வி ஊட்டுகிற நேரத்தில், இந்த சமுதாயத்துக்கு கல்வியை நாம் கொடுக்கிற நேரத்தில், நமது அன்புள்ள சகோதரர்கள், இந்த இரண்டாவது பகுதி இன்னொரு பகுதியை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் எல்லா நல்ல கல்வியை போதிக்க வேண்டும் பாடுபடக்கூடியவர்களிடத்தில் சில பொழுதுகளில் இது சம்பந்தமான சரியான பார்வை இல்லாமல் இருக்குது, விளக்கம் இல்லாமல் இருக்குது. இதனால என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா, சமுதாயத்தை காப்பாற்ற நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிக்கிறாங்க, அவங்களே போட்டுறது. ஒரு கடல்ல சின்ன ஒரு கதை தான், ஒரு கடல்ல பெரும் புயல் அடிக்குது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு அதாவது குற்றியில இருந்த ஒரு குரங்கு என்ன செய்யுது, அந்த புயல்லேருந்து தப்புறத்துக்கு கடலால பாஞ்சு மரத்தில் ஏறிச்சு. கீழே பார்த்தா கடல்ல ஒரு மீன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அலையில. அதுக்கு புயல்லாம் தத்தளிக்குது, காப்பாற்றணும்ன்ற ஃபீலிங் அதுக்கு உண்மையாகவே வருது. உடனே எப்படியோ எடுத்துக்கொண்டு போய் கரையில போட்டுட்டு செத்தாச்சு. ஆனா காப்பாச்சு. ஆனால் அது காப்பாற்றியது உண்மை, மீன் செத்ததும் உண்மை. பிரச்சனை குரங்குடைய அறிவு, அதனுடைய உணர்வு சரி. இது இன்றைக்கு நவீன கல்வியில் நம்ம மாற்றத்தோடு ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. கடைசியில் அவர்களோட ரிசல்ட் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. கல்வியை சரியாக பார்க்காமல், இஸ்லாத்தின் ஊடாக பார்க்காமல், இஸ்லாமிய அறிவை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு பார்த்ததுனால நடந்த மிக மோசமான விளைவுகள் ஒன்றாக இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது பகுதி சகோதரர்களே, என்னன்னு சொன்னால், கல்வி ஒரு குழந்தைகளுக்கு ஊட்டுவதோட நோக்கம் ஒன்று, கல்வி என்ன தெரிஞ்சுக்கிற உண்டு, நோக்கம் என்கின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. என்ன, எதன் காரணமாக நாங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஊட்டுகிறோம் அப்படி என்கின்ற பகுதி. இந்த பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால், இலக்கு, கல்வியை பிள்ளைகள் எதற்காக ஊட்ட வேண்டும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு டோட்டலாக இதுல 4-5 விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதுல மூன்றாவது தான் நிறைய பேருடைய இலக்கு. என்ன, நல்ல வருமானம் ஈட்டும் தொழில்துறையை அடைவது, இதுதான் நோக்கம். ஆனா 100% பிழை. அந்த நோக்கம் பிழைன்னு சொல்ல வரல, உண்மையிலும் பிழை. உண்மையிலும் இந்த உலகத்துல நல்ல முறையில் படிச்சு நல்ல ஸ்காலராக இருக்கக்கூடியவங்களுடைய நோக்கம் அதாவது உழைப்பதுதான் என்பது இருந்தால், நல்ல வருமானம் ஈட்டுவதா இருந்தால் அவங்க ஃபெயிலியர்னு அர்த்தம். ஏன், நல்ல பெரிய லெவல்ல இருக்கிற எல்லாருமே ஒழுங்கா படிக்காதவங்க, நல்லா பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒழுங்கா படிக்காதவங்க. உதாரணமாக அமெரிக்காவுடைய முதல் பெரிய பில்லியனராக அறியப்பட்டவர் பேர் என்ன, ரொக்கஃபெல்லோ. பில்கேட்ஸ் இப்பதானே ரொக்கஃபெல்லோன்றவர்.
அவருக்கு சொல்லணும்னா சவுதி அரேபியா நாட்டுடைய வருமானம் அவர்கிட்ட வருதுன்னு சொல்றாங்க, விளங்கிட்டா? அப்படி பெரிய பணக்காரர். முதலாக சவுதி அரேபியாவோட எக்ரிமெண்ட் பண்றதுக்கு வந்தவர், பெட்ரோலியம் நான் இங்க தோண்ட போறேன் அப்படின்னு இங்க எக்ரிமெண்ட் பண்றதுக்கு வந்த முதலாளி அவர் தான், அவரோட கம்பெனி தான். அப்போ பெரும் பணக்காரர், படிப்புல அவ்வளவுதான். அவர்கள் கல்வி திட்டம் போடுறதுக்கு இந்த பிஎச்டி மாரெல்லாம் செலக்ட் பண்ணி உருவாக்கின கல்வி திட்டம் இருக்குது நம்ம கையில. இப்ப என்ன முக்கியம் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இப்ப பில்கேட்ஸ் பேட்டியை நீங்க கேட்டீங்கன்னா என்ன விளங்கும்? அவர் எனக்கு மெட்ஸ் ஒழுங்கா வராது, விளங்கிட்டா? அது ஒழுங்கா வரான்னு தெளிவா என்ன செய்யறான்? ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள், அவன்கிட்ட கேட்டே என்ன சொல்றான்? எனக்கு ஒழுங்கா படிப்பில் விரட்டி எல்லாம் விட்டான்னு சொல்லுவான், விளங்கிட்டா? இந்த மாதிரி ஐன்ஸ்டைன் 4 வயசு வரைக்கும் வாசிக்கல, பேசல, 7 வயசு வரைக்கும் வாசிக்கல, முடிஞ்சு நம்முடைய ஸ்கூல் ஃபெயிலியர் டிசார்டர், விளங்கிட்டா? என்ன 4 வயசு வரைக்கும் அவர் பேசவே இல்லை, 7 வயசு வரைக்கும் வாசிக்கவே இல்லை. அதுக்கு ஒருத்தர் கீழே எழுதியிருந்தாரு, எல்லாரும் வாசிக்கிற மாதிரி நான் வாசிக்கப்படாது, எல்லாரும் பேசுற மாதிரி நான் பேசக்கூடாது, நல்ல முறையில் யோசிச்சு பேசணும் என்பதற்காக டைம் எடுத்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார் ஒருத்தர். இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் இது நான் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், விதிவிலக்கான ஆக்களை வச்சு உதாரணம் காட்டல. நீங்க சும்மா சாதாரணமாக ஒரு தேடுவதற்காக ஸ்கூல்ல ஃபெயிலியர் ஆகின ஸ்காலர்ஸ் அடிங்க விக்கிபீடியால ஒரு இதே போட்டிக்கிறான், ஒரு 100 பேர் தருவான், 100 பேர் தருவான். ஆனா இன்றைக்கு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்லாம் அவங்க தான். ஏன்னா அவன் இப்போ நம்ம ஸ்கூல்ல சிம்பிளா நம்மளோட உதாரணம் எடுங்கள, நம்ம வந்து பின்பச்சில் இருக்கிறவெல்லாம் பாருங்க பாப்போம், அவன்லாம் வந்து ஒரு 8ஆம் ஆண்டுல 7ஆம் ஆண்டுல முடிவு எடுத்துருவான், நம்மளுக்கு இது சரி வராது, நமக்கு இது சரி வராது, இதுல போனோம் நம்மளை எப்படியும் நம்ம விளக்க வேண்டியவங்க உமா வாப்பாக்காக நம்மளை என்ன செஞ்சுக்கிறாங்க, இங்க வச்சுக்கிறாங்க, இப்பயே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு வெளியே போய் ஜொப்பை தேடி ஒழுங்கா செஞ்சு பெரிய லெவலுக்கு ஆயிடுறாங்க. இவர் போய் 18 வருஷம் முடிச்சுட்டு ஒரு சிமா முடிச்சுட்டு திரும்பினா அவர் தான் கம்பெனி நடத்துறாரு. யாரு? இந்த பின்னால் உள்ளவன் கம்பெனி நடத்துறான். ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக அவருக்கு தொழில், அங்க என்னது தொழில். இது எல்லா இடத்துலையும் நடக்காது விட்டாலும் இந்த இதில் நடக்கும். எனவே நீங்க இது இலக்கா வச்சீங்க தான் பொய். அது தொழில் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, கிடைக்கும். ஆனால் கிடைத்தவர்களில் நீங்க எத்தனை பேர் ஆயிருப்பாங்க? ஒரு 5 வருடம் அல்லது 6 வருடங்களுக்கு முன்னால இலங்கையுடைய சிச்சுவேஷன் வந்து 5 லட்சம் வேலையில்லா பட்டதாரிகள். இந்தியாவில் நம்ம சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும், எந்த சின்ன சனத்தொகைக்கு அவ்வளவு, விலகிட்டா அங்க பாத்துக்க 100 கோடி. இப்படி இருக்கிற என்று சொன்னால் இதுதான் நோக்கம் என்றால் பிழை. இதுதான். அதனால என்ன பார்க்கிறான், இடையில எப்படி தட்டி விடுறது, இடையில எங்க தட்டுறது, குறிப்பிட்ட இடத்துல தட்டிடணும், இங்க வரக்கூடாது மேலுக்கு, அந்த தட்டுவதற்கானது படிக்கிறாங்க. எனவே கல்வியை படிக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நோக்கம் என்ன தெரியுமா? நான் அறிவுத்துறையில் தேர்ச்சி பெற வேண்டும், அதுல எனக்கு எந்த விஷயத்திலும் நான் ஏமாறக்கூடாது, எனக்கு அதில் ஒரு விளக்கம் இருக்க வேண்டும், 4 பேரை இந்த சமுதாயத்தில் நான் அறிவாளியாக உருவாக்க வேண்டும், இதுதான் அவனுடைய இலக்காக இருக்கணும். தொழில் நீ வேண்டிய செஞ்சுட்டு போ, தொழில் என்ன செய்யலாம், நீ வேண்டிய தொழில் செய்யலாம், அதுக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அதுக்கு உன்னை சிறிய வயசுலேருந்து என்ன செய்யணும், உனக்கு அழகான ஒரு தொழில் செய்வதற்குரிய தயார் நிலையில நீ இருக்கணும். இமாம் அபு ஹனீஃபா பெரிய ஒரு அறிஞர், அதாவது சொல்ல போனால் இன்றைக்கு அவரை பிலோசபியில் என்ன செய்யலாம், பெரிய ஒரு ஆளா கொண்டு வந்து போடலாம், அப்படி பேசக்கூடிய ஒரு அறிஞர் தான் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள். இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் பெரிய பிசினஸ்மேன், துணிக்கடை, பெரிய துணிக்கடை பிசினஸ்மேன் தான் அவர். நபிமார்களோட வரலாறுலாம் படிக்கிற நேரத்தில் அவருக்கு பெரிய பெரிய இடத்துல தொழில் வேற வேற சைட்ல என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்தார்கள். ஆனா அறிவு வேற. ஆனா இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஏன் தெரியுமா? நிறைய அரசாங்கத்தை நிர்வகிக்க, பெரும் பெரும் பணக்கார கம்பெனிகளை நிர்வகிக்க தொழில் தேவை, அந்த தொழிலாளர்கள் தேவை. அதுக்கான ஒரு கல்வி திட்டமாக இது என்ன செஞ்சுக்கு இன்றைக்கு தொழில்சார் கல்வி திட்டமாக மாறி இருக்கு. இது நான் மட்டும் சொல்லல, உலகத்துல பெரிய அறிஞர் சொல்ற தொகுப்பு இது இன்றைய சிஸ்டத்தில். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது அதான் முத்தாய்ப்பாக மட்டும் நான் சொல்றேன், இதை அடிப்படைகளாக வைத்து நீங்கள் தேடலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே கல்வி எதற்காக அப்படி என்று சொன்னால் தொழிலுக்காக அல்ல. தொழில் சப்ஜெக்ட் வேற, தொழில் சப்ஜெக்ட் வேற. தொழிலுக்காக என்றதுனால தான் 18-20 வருஷம் பொறுத்து கண்டிக்கிறோம் ஸ்கூல்ல எல்லாம். தொழில் இல்லைன்னு வைங்க, நீ படிச்சது போதும் கிளம்பு அப்படின்றா. தொழில்ன்றதுனால பொறுமையா இருப்போம், இன்ஷா அல்லாஹ் 40 வயசுல சம்பாரிச்சு தருவானா இல்லையா. அவன் 40 வயசுல ஃபைல தூக்கிட்டு போனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றாங்க. நடக்குதா இல்லையா? பெரிய அவமானப்பட்டு அவன் வந்து அவ்வளோ படிச்சு நல்ல படிச்சவனாக வந்த பின்னால அவன் இவ்வளோ அவமானப்படுறான் தெரியுமா? கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கம்பெனிகளில் உட்கார்ந்து கண்டு, சரியா, தொழிலாளர் மகன், அவர் வாப்பா வந்து பெரிய முதலாளி ஆயிப்பாரு, இவனை கொண்டு போய் எங்கேயா படிக்க வச்சு ஃபெயில் ஆகினாலும் பாஸ் ஆகி கொண்டு வந்து ஜிஎம்மா போட்டு இங்கே எனக்கு அனுபவிக்கல. எல்லாரும் இங்கே எவ்வளோ அனுபவிக்கிறோம், இவனையெல்லாம் ஜிஎம்மா போட்டிக்கிறாங்களே. என்னது, நம்ம யோசிக்கிற அளவில் உள்ளவனை உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட போய் நம்ம படிச்சவங்க
நீ படிச்சவன், உனக்கு எல்லாம் தெரியும், இன்ஜினியரிங் நீ ஒரு பெரிய பொறிமுறை உனக்கு தெரிஞ்சவன், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச நீ இவன்ட்ட கை கட்டுறது எதுக்கு தெரியுமா? தொழிலுக்காக. அப்ப இந்த நிலை இப்ப அப்படித்தான் செஞ்சு ஆகணும். இந்த நிலை நீங்களும் செஞ்சாகணும், நானும் அதான் செஞ்சாகணும், விளக்கிட்டா. ஆனா அதல்ல, நம்ம இது மாற்ற வேண்டும் என்றால் இதே சந்ததியை அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவனுடைய தொழில் வேற, கல்வி என்பது வேறு. அந்த கல்வியில் தொழிற்கல்வி சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். அந்த கல்வியில அவனுக்கு வீட்டில் கொடுங்க, வீட்டில் கொடுக்கலாம், வேற எதுலாம் கொடுக்கலாம். எவ்வளோ படிச்சு இன்ஜினியர் ஆகி அந்த ப்ரொஃபஷனாக வந்திருப்பான், அவன் இதை கோடு இது நம்பர் இதான் படிச்சிருப்பான். வெளியே ஒருத்தர் 20 வருஷமா அனுபவத்தில் இருப்பாரு, அவர் பார்த்தோன்னே சொல்லுவார் இது சரி வராதுன்னு சொல்லி. ஏன்? அவன் ஒழுங்கா படிச்சுக்கிறான். அதான் தொழில், அதுதான் தொழில் என்று. அன்புள்ள பிரமிட்டை பார்த்து ஆச்சரியப்படலையா? பிரமிட்டை பார்த்து அன்றைக்கு கெட்டப்பட்ட பாலங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படலையா? என்ன காரணம் ஆச்சரியப்படுறோம்? அது அனுபவ அறிவு. தொழில் என்பது அனுபவ அறிவோடு கூடிய அறிவு. இது அவங்க நல்லா விளங்கி வச்சுக்கிறான். அவன் சின்னத்திலே அதுக்கு இறங்கிடுறான். யாரெல்லாம் பணக்காரனாரோ அவெல்லாம் சின்னத்துல அதுல இறங்கிடுறான். இறங்கி அதுல வந்த பிறகு இங்க படிச்சு அங்க உடவே சேர்த்துருது தொழிலாளர்களாக. இந்த நிலைமை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது நம்மிடத்திலிருந்து என்ன செய்யணும், இந்த கல்வி பற்றிய பார்வை இல்லாம போய் இஸ்லாம் இப்படிதான் இதை சொல்லுது. இஸ்லாம் எந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இல்மை தொழிலோடு கொண்டு போய் என்ன செய்யல, சேர்க்கவில்லை. தொழிலுடைய அறிவை இல்ம் என்று சொல்லுது, இல்லாம இல்லை. ஒரு தொழிலை பத்தி படிக்கணும் என்பதை இஸ்லாம் இல்ம் என்று சொல்லுது, அறிவு என்று சொல்லுது. அது ஹலாலான அறிவு, இஸ்லாம் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அறிவு. ஆனா இல்ம் என்றால் தொழிலுடைய அறிவு என்று இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லவே கிடையாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம அதாவது இந்த பகுதியில் நீங்க என்ன பார்க்கலாம் சொன்னால், 6வது பகுதி, 5வது விட்டுருங்க, 5க்கு வரேன். 6வது பகுதி இருக்குது. அதாவது இன்றைக்கு பார்க்கலாம் யூனிஃபார்ம் ஸ்கூலுடைய கல்வியுடைய ஒரு ஒரு முறைமைகள் உண்டு. யூனிஃபார்ம், அடுத்தது எக்ஸாம், அடுத்ததாக ஹோம்ஒர்க், அடுத்ததாக ப்ரொஜெக்ட் ஒர்க், அடுத்ததாக பாடங்கள்ல பல்வகை தன்மை. என்ன பல்வகை தன்மை? என்னடா, விஞ்ஞானத்தை செஞ்சுக்கின்றீங்களே பெல் பெற்று அடுத்த பாடத்துக்கு சேர் வந்துருவார், எல்லாம் மூடுன்றுவார். எல்லாம் மூடு இல்ல சீக்கிரம் முடிச்சு அதை மூடு, வீட்டுல போய் செய், மூடிட்டாச்சு. அடுத்து என்ன, மெட்ஸ் உடனே டேன் ஆகணும். எதுக்கு? மெட்ஸுக்கு டேன் ஆகணும். இந்த மூளை வேகமா டேன் ஆகணும். டேன் ஆகி மெட்ஸை படிக்கணும். அது அவர் ஏதாவது செஞ்சு முடிவுகள் அடுத்த பாடத்துல சேர் வந்துருவாரு. மூடு, அடுத்த பாடம் பிசிக்ஸ், விளங்கிட்டானே. அதுல ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் இல்லை. இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிறாங்க, அது வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரக்குள்ள அது சரி. ரைட், இதுதான் கல்வி. அதாவது இதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க டோன்ட் திங்க் டூ இட். யோசிக்க டைம் இருக்கப்படாது. வீட்டில் போய் மகரி போற யோசிப்பட்டு ஹோம்ஒர்க் எடு. 6 பாடத்துல ஹோம்ஒர்க் இருக்கு. உமா பாப்பா நிம்மதியாக ப்ரொஜெக்ட் பேக் நீ கடை போ, விளங்கிட்டா. எவனும் யோசிக்க டைம் இருக்க கூடாது என்றதான் கல்வி. இதனால உலகத்துல பியர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம், பியர்சன் மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனத்தில் உண்டது. உலக கல்வியை ஸ்டடி பண்ணி அதுக்கு அசஸ்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி செய்யக்கூடிய பெரிய ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிடுது. அதே என்சி நிறுவனம் இது ஒரு அறிக்கை வெளியிடுது. வேர்ல்ட் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பின்லாந்து ஃபர்ஸ்ட் எது வருது? 40 கல்வி முறையை தெரிவு செஞ்சு பின்லாந்து ஃபர்ஸ்ட் என்று சொல்லுது. ஓடி போய் இறங்கிட்டாங்க வெஸ்ட் மீடியால இருந்தெல்லாம், அமெரிக்கால இருந்தா நம்மளே பெஸ்ட் போடாம இவனை பெஸ்ட் போட்டாண்டு. ஏன் எல்லாம் கலாநிதி தீர்மானிக்கிறவங்க எல்லாம் பெரிய பட்டிச்ச நபர்கள், விளங்கிட்டா. அதோட இவன் யூகே அங்கங்களை செலக்ட் பண்ணாலும் ஒரு உலக நோக்கம் என்று சொல்லலாம். பின்லாண்டை போய் கூல் ஏரியா போய் தெரிவு செஞ்சுக்கிறாங்களே என்று சொல்லி நிறைய பேர் போய் இறங்கினான். பின்லாந்து புதுசா தான் மாறிச்சு 90 புறவு பேர் இறங்கினா படிப்பிக்கிறானே இல்லையா. இதான் கல்வி திட்டம் பெஸ்ட் கொண்டு வந்ததுக்கான காரணம். படிப்பிக்காதனாலதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட். 25 நிமிடங்கள் தான் சின்ன பிள்ளையோட ஒரு நாள் படிப்பு. எப்படி? 25 நிமிடங்கள். 16 வயது வரைக்கும் எக்ஸாம் கிடையாது, 16 வயது வரைக்கும் ரேங்க் கிடையாது, 16 வரைக்கும் என்ன கிரேடு கிடையாது. அதாவது அது இது மார்க்ஸ் கூடுறது குறை இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சம்பளம் அங்க டாக்டர்ஸ் மார்க் ஈக்குவலா டீச்சர்ஸ் மார்க். யாருக்கு? டீச்சர்ஸ் மார்க்ல எத்தனை பேர் கவலைப்பட்டு கண்டிக்கிறான், ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்த போண்டு. ஏன்? நல்லா படிச்ச டீச்சர்ஸ் மார்க், சமுதாயத்தை உருவாக்குற இடத்துல இருக்கிறவங்க. சம்பளம் எப்படி கொடுக்கறது? இவ்வளவுதான். உன்னால இவன்ல உருவாக்க முடியுமே தவிர உனக்கு யாரையும் உருவாக்க முடியாத இல்லை, உனக்கு எதையும் உருவாக்க முடியாத லெவல் அவனுக்கு கொடுக்குற சம்பளம். அது அவன் கத்தி கதறி காலில் விழுந்தா தான் கொஞ்சத்தை கூட்டுறது. ஆனா அங்க ஒரு டாக்டர்ஸ் என்ன சம்பளம் வாங்குறானோ அதை டீச்சர் என்ன செய்யறாரு? வாங்குறாரு. மனசுல உற்சாகம். கவர்மெண்ட் அதை பண்ணுது. ஸ்கூல் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பிள்ளை விடிஞ்ச எழுமினா எப்படி அது சொல்றாங்கன்னா, உதாரணம் உம்மா எங்கடா இவன் ஸ்கூல் போயிட்டான் லெவல்ல தான் அவன் இருக்கிறான். ஏன்? போனா விளையாட்டு. ஸ்கூலுக்கு போனாலே அவன் நினைச்ச மாதிரி விளையாடலாம். இந்த வீட்டுல இருக்க கூடாது,
இந்த வீட்டில் இந்த தொல்லையை விட நான் அங்க போறது மிச்சம் நல்ல அவன் ஸ்கூலுக்கு ஓடிடுறான். ஸ்கூலுக்கு ஓடினா பிள்ளைகளுக்கு என்னென்ன தூண்டுமோ, பிள்ளைகளுக்கு நீங்க வந்து தமிழ்லையும் நிறைய ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. இது ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பாருங்க. சரியா? நீங்க அதாவது ஒரு பிள்ளைகள் எதை எதெல்லாம் தூண்டும். உதாரணத்துக்கு வீட்டில் தூங்கிட்டீங்களோ நட்சத்திரத்தை கண்டா புள்ள ஈஸியா கேட்க முடியுமா, இது என்ன வாப்பான்னு சொல்லி தூங்குவா. நாளைக்கு ஸ்கூல் போகணும், படு, தூங்க வச்சாச்சு. அவனுக்கு அங்க அவன் விரும்பாத டைம்ல ஸ்டார் என்றால் என்ன தெரிய மாட்டேது. அது தெரிஞ்சு என்ன செய்ய, பார்க்காத டைம்ல படிப்பிக்கிறீங்க, பார்த்தா படிப்பிக்கிறீங்கல்ல. இதுதான் எங்களுடைய சிஸ்டர். அவன் அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவன் எதையெல்லாம் பார்த்து தூண்டப்படணும் என்று அந்த கவர்மெண்ட் நினைக்குதோ அது எல்லாத்தையும் என்வாயன்மெண்ட்ல கொண்டு வந்து வச்சுக்கிறான். அந்த சின்ன வயசுலயே நிறைய விஷயங்கள் அப்படி உத்வேகப்படுற நம்ம நினைக்காத அற்புதமான அவுட்புட் என்ன செய்யுது அவன்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துக்கிறான் அவனுக்கு. 16 வயசு வரைக்கும் எதுவும் இல்லை, சுதந்திரம் விட அப்படி சுதந்திரம். அப்படியான ஒரு அழகான சுதந்திரம். ஸ்கூலுக்கு போகணும். என்ஸ்லேவ்மெண்ட், மாடர்ன் என்ஸ்லேவ்மெண்ட் இல்லை, புதிய நவீன கால அடிமைத்துவம் அங்கே கிடையாது. நவீன கால அடிமைத்துவம் தானே, ஒன்றுக்கு போனாலும் கூட கேட்கணும்ன்றது எங்கேயாவது நம்ம கேட்டிக்கிறோமா? உண்டுக்கு போகணும், உட்காரு, பாடம் முடிஞ்ச பிறகு போன்றது. உண்டுக்கு போக கூட உரிமை இல்லை. 6 வயசு தான் எனக்கு, எனக்கு வயசு 6 7. ஒன்றுக்கு போகணும், 2க்கு போறதுக்கு கூட இந்த ஆள் வாடான்றாரு அப்படி என்று சொல்லி இங்கிருந்து ஆரம்பிக்குது. நீ வந்து அதாவது யோசிக்கவே கூடாது. யோசிச்ச ஸ்கூல்லேருந்து வெளியே போக வேண்டியதுதான். எவனா வித்தியாசமா யோசிச்சான்னு வைங்களேன், அவனு அந்த காலத்துலேருந்து அப்படித்தானே தோமஸ் அல்வா எடிசன் அனுப்பிடுறது, விளங்கிட்டா? எவனா வித்தியாசமா யோசிச்சா அவனை அவுட் பண்ணிடுறது. அவன் சரி வராது இங்கே. ஆனால் அவன் நல்லா தான் வாரான், வித்தியாசமாக யோசிச்ச ஒவ்வொருத்தரும் நல்லா தான் வந்துக்கிறான். ஆனால் அவனை அனுப்பிடுறது முதலாவது. அன்புள்ள சகோதரர்களே, இதனால ஃபர்ஸ்ட் இடத்தை அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான். சரி, இந்தியாவில் புவிதம் என்று சொல்லி ஒரு கல்வி ஸ்தாபனம் இருக்கு. இந்த பாஸ்கர் நீங்க எல்லாம் படிச்சுப்பீங்க தானே, எதை பத்தி, இந்த எனாட்டோமிக் சம்பந்தம், அதாவது ட்ரீட்மெண்ட், அந்த செவி வழி சொல்லி அவர் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு துறைக்குள்ள என்ன செய்வார் போவார். புதுசாக என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னா பானு எடுகேஷன் என்று சொல்லி ஒன்று என்ன செஞ்சுக்கிறாரு, ஆரம்பிச்சுக்கிறாரு. என்னடா பானு ஒன்று போட்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது, இல்லாத பேரை தானே உண்டாக்கணும். சும்மா உள்ள நவீன எடுகேஷன் அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் இதை வச்சேன்னு சொல்றாரு. இவர் தேடின நேரத்தில் இவருக்கு கிடைச்ச ஒரு இடம், இந்தியாவில் இடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, புவிதம் எடுகேஷன். அங்கே புள்ள ஊடு கட்டுது, விளங்கிட்டானே, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் இல்லை, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு எடுகேஷன் கொடுக்கப்படுது. எல்லாரும் போய் போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான என்வாயன்மெண்ட். அவன் படிச்ச லேடி, அவங்க வந்து படிச்ச லேடி, படிக்காதவன் அதை பேர் வச்சிருவாங்களே, அப்படியும் இல்லை, அவர்கள் படித்தவர்கள், படித்த லேடி தான் அதை வந்து நடத்துறாங்க. வித்தியாசமான ஒரு எடுகேஷன். பிள்ளைகளுடைய ஆற்றல் 10-11 வயசுல பெரிய லெவல்ல இருக்குது. நம்ம எது வந்து இன்ஜினியர் ஆகின பிறகு செய்யறதுக்கு யோசிப்போமோ, செங்கல் செய்ய தெரியுமா நம்மளுக்கு, சரி செங்கல் செய்யணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், விளங்கிட்டா? ஆனா அதை வந்து எப்படி செய்யணும், அதுல ஏன் பிழை வருது அப்படி என்றதையெல்லாம் படிப்பிக்காமல் ஊட்டப்படுற இடத்துக்கு என்ன செய்யறாங்க. ஏனென்றால் சிறு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டு தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க பார்க்கலாம், வந்து ஒரு நாளுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பானாங்க. சின்ன பிள்ளை ஏதாவது கேட்கிறேன்னா 1000 கேள்வி கேட்டிப்பா, நம்மளுக்கு தாங்க முடியாம என்ன செய்வோம், வாய மூட வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவோம். ஆனா அதான் அவன் அறிவு, அப்படித்தான் படிக்கிறான், அப்படித்தான் அவன் என்ன செய்யறான், படிக்கிறான் என்பதை கண்டுபிடித்தவர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க. இது வேர்ல்டு வைடு. இன்னொரு விஷயத்தை கேளுங்க, ஜான் ஹால்ட், இவர் வந்து 50 வருடம் பாட ஆசிரியராக இருந்தவர் ஸ்கூல்ல. இவர் ஹவு சில்ட்ரன் ஃபெயில் அண்ட் பெஸ்ட் இன்டர்நேஷனல் செல்லர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெஸ்ட் புக் அறிமுகப்படுத்தினார். எப்படி, ஹவு சில்ட்ரன் ஃபெயில், எப்படி பிள்ளைகள் ஃபெயில் ஆகிறன்னு சொல்லி. இவ்வளவு பெரிய புத்தகம் உங்களுக்கு அமேசான்ல எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம், செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும், அது கரெக்டா, அப்படி புத்தகம் அது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த புத்தகம் அந்த நாட்டில் அமெரிக்காவில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி CNN பேட்டி உண்டாக்கா. இன்றைக்கு 15 லட்சம் பேர் ஹோம் ஸ்கூலிங், என்ன ஹோம் ஸ்கூலிங், அதுக்கு பாரு ஹோம் ஸ்கூலிங், அன்ஸ்கூலிங், விளங்கிட்டா, இந்த மாதிரி அல்லது செலக்டிவ் லேர்னிங், இப்படி ஏதாவது ஒரு பேரை கொடுத்து 15 லட்சம் பேர் வீட்டில் என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. சிலபஸ்ல மாற்றம் இல்லை, சிலபஸ் சம்பந்தமா சில பேச்சுகள் இருக்குது, சிலபஸ்ல மாற்றம் இல்லை. ஆனா 15 லட்சம் பேர் எங்க படிக்கிறாங்க, வீட்டில். வீட்டில் படிச்சாலே இங்க முடிஞ்சுது. அமெரிக்கால என்றைக்கு அமெரிக்கால படிக்கிறாங்கன்றது உலகமயப்படுத்தப்படுது, அன்றைக்கு எதுக்குள்வாங்க நம்மள, அமெரிக்காலே படிக்கிறான்னா நம்ம வீட்டில் படிச்சா என்ன, அப்படி இன்னும் வரல நீங்க, விளங்கிட்டா? அப்ப 15 லட்சம் பேர் படிக்கிறதாக CNN பேட்டி எடுக்கிறாங்க அந்த தாய்மார்கள் எல்லாம். ஏன் இந்த மாதிரியான குழந்தைகள் ஸ்மார்ட்டா இருக்குது, வீட்டில் படிக்கிற குழந்தைகள் ஸ்மார்ட்டா இருக்குது அப்படின்னு பேட்டி எடுக்கிறாங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்றாங்க என்னடா, பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும்
தனக்கு அடிக்கிறதுல அவன் கவலைப்பட மாட்டான், யார் அடிக்கிறான்னு கவலைப்படுவான். விளங்கிட்டா? இரக்கமும் அன்பும் பாசமும் வராத இடத்துல அடி மட்டும் வந்தா அவனுக்கு அது பெரிய ஸ்ட்ரெஸ், தலைவலி. இரக்கமும் அன்பும் என்று கன்ஃபார்மா உள்ள பெற்றோர்கள்ட்ட இருந்து அடி வர்ற நேரத்தில் அவனுக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். என்னது? அளவுக்கு அதிகமாக போனாலே தவிர பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அதுல இல்லை. வீட்டுல அந்த நேரத்தை செலக்ட் பண்றது அவன் தான், அதை அடைச்சி பாதுகாக்கிறது நாங்க. சிலபஸ் புக்கு எல்லாம் இருக்கும், சூழல்லாம் இருக்கும். அவன் கொஞ்சம் தவறிராம எல்லைகளை நாங்க வச்சு கண்டிக்கிறோம், தவறிராம ஓவரா போயிடாம எல்லைகளை வச்சு கண்டிக்கிறோம். ஆனா அவன் படிப்பு நேரத்தை செலக்ட் பண்றது அவங்க தான். இன்னும் நிறைய வீடுகள்ல இருக்குது, காலை சாப்பாடு 7 மணிக்கு உதாரணமா சாப்பிடறான்னு வைங்களேன், இவர் நைட்டு தின்னாம தூங்கிப்பார். காலை சாப்பாடு வா இல்லாண்டு எல்லாரும் உட்கார வச்சு தின்ற புள்ள அப்பதான் எழுப்பி தின்றிக்கும் 6 மணிக்கு. ஆனாலும் காலை சாப்பாடு உட்கார வச்சு அவனை தின்ன வைக்கிறது, எல்லாரும் ஒன்றாக சாப்பிடுதல் என்ற பேர்ல அவனுக்கு பசி இல்லாத நேரத்தில் அவனை தின்ன வைக்கிறது, அவனுக்கு பசி உள்ள நேரத்தில் இந்த டைம்ல சாப்பாடு கேட்காத என்றது டெடிகேஷன் என்ற பேர்ல. விளங்கிட்டா? பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுதந்திர கல்வி அவனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற அந்த கல்வி முறை சொல்லப்பட்டு இன்றைக்கு அரபுல அல்லா மதரசியா, அரபுல அல்லா மதரசியா அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த அறிமுகம் அரபுல வளர்ந்துட்டு வருது. இது ஒரு பெரிய டேர்மாக வளர்ந்து இன்றைக்கு ஹோம் ஸ்கூலிங் அல்லது அன்ஸ்கூலிங் என்று சொல்ற இணையதளமே என்ன செய்யுது, நடத்தப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கான் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான் அகாடமி ஒரு பாகிஸ்தானி நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், யூடியூப்ல சாதாரணமாக ஒரு சகோதரர் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு மெட்ஸை பத்தி விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றாரு. அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொமெண்ட்டுகள் எனக்கும் இதை சொல்லுங்க அதுக்கும் இதை சொல்லுங்க ஒரு 50 பேர் 60 பேர் கிளம்பி விளங்கப்படுத்த ஆரம்பிச்சதை பில் கேட்ஸ் பார்க்கிறார். அதை தன்னோட இணைச்சிக்கிறார், நீ நடத்து நான் ஃபன் பண்றேன், கான் அகாடமி உங்களுக்கு பாலர் வகுப்புல இருந்து ஹையர் எடுகேஷன் வரைக்கும் ஆன்லைன்ல ஃப்ரீயா படிக்கிறதுக்குரிய அத்தனை சிஸ்டம் இலகுவாக என்ன செஞ்சுக்கிறான் வைத்து கொண்டு வந்திருக்கிறத பார்க்கிறோம். இப்போ உலகியல் ரீதியாக இன்னொரு எடுகேஷன் இல்லைன்றது பொய். விளங்கிட்டா? இல்லைன்னா பின்லாண்டுக்கே ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். இந்த தடவை சவுத் கொரியா கொடுத்துக்கிறாங்க, சிங்கப்பூருக்கு கொடுக்க மாறி மாறி வரும், சிங்கப்பூருக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஒவ்வொரு வருஷம் சில மாற்றங்கள் நடந்து வருது. ஆனாலும் உலகத்துல இது சம்பந்தமா வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம வித்தியாசமா யோசிச்சாலே பிரச்சனை என்ற உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்ம வீடுகளை யாரா யோசிச்சா புள்ளைய நாசமாக்க போறான்னு சொல்லி என்னது இப்படி ஒரு யோசனையில நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா அரசாங்கத்திலும் கல்வி திட்டத்தில் இலகுவான சில வழிமுறைகள் வழங்கப்பட்டு தான் இருக்குது. நம்ம தான் என்ன செய்யறது இல்லை, அதை யூஸ் பண்ணுவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கிறோம் என்றால், கல்வி என்கின்ற பகுதியில் உலகமே இப்படி பல வகையில சிந்திக்கக்கூடிய ஒரு கோணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறது இல்லை, அதாவது கல்வி சம்பந்தமாக எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், எது கொடுக்கணும், எப்படிப்பட்டது கொடுக்கப்படுகிறது என்பது சம்பந்தமான எந்த விதமான இதுவும் இல்லாமல் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, அந்த பின்லாந்து விஷயத்தை ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், பிள்ளைகள் மட்டமாகறதுக்கு காரணம் சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்காது. நீங்க ப்ரீகேஜியிலே கொண்டு போய் விட்டீங்கன்னா அப்பயே யோசிக்க வேணாம்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். விளங்கிட்டா? எனவே அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நிறைய டைம் கொடுக்குறான். கிட்டத்தட்ட 6 தடவையும் 5 தடவை இன்டர்வல் வரும். எவ்வளவு சந்தோஷமாய்ப்பான் புள்ள. எப்படி நம்ம அந்த சந்தோஷத்தை தான் இவன் எதிர்காலத்துக்கான ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படி என்னடா லீவு கொடுத்தா இவன் சந்தோஷப்படுறானே அப்படின்னா நம்மளுக்கு பெரிய கவலை. என்னடா பிள்ளைகள்லாம் லீவுக்கு கவலைப்படுது அப்படி. நம்மளுக்கு லீவ் வந்தா சந்தோஷம், அது வேற. அவன் சந்தோஷப்பட்டா நம்மளுக்கு கவலை. ஆனா அங்க என்ன செய்யணும், 5-6 தடவை ஒரு 12 மணித்தியாலத்துக்குள்ள என்ன செஞ்சிடறான், 5-6 தடவை இன்டர்வல் என்ன செஞ்சிருது வந்துருது. என்ன இதையெல்லாம் பார்த்துட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பின்லாந்து தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். அமெரிக்கா 15ல் 20ல் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க, 15. அரபு நாடுகளை காண, அரபு நாடுகளை 40ல் காண, கடைசியா ஒரு நாடு ஒரு இந்தோனேசியான்னு நினைக்கிறேன். விளங்கிட்டா? இவங்களெல்லாம் காண, என்னத்துக்கு காணாம தெரியாது. ஆனா எப்படி இவங்க அங்கே கொப்பி பண்றது தானே, இந்த சிஸ்டத்தின் காரணமாக காண. இவங்களுடைய முழு முன்மாதிரியாக கல்வியில யாரை வச்சு கண்டிக்கிறாங்க, சிஸ்டத்துல அமெரிக்கா. சந்தேகமே கிடையாது. பாடத்துக்குள்ள இங்க ஒரு சிறப்பு என்னன்னா, பாடத்துல உள்ளடக்கம் இஸ்லாமா இருக்கிறது. பாடத்திலே உள்ளடக்கம் இஸ்லாமா இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை நம்ம புரிஞ்சிட்டு கடைசிக்கு ஒரு பகுதியை வரும். அதாவது குர்ஆன் மதரசாக்கள் சம்பந்தமாக ஒரு 5 விஷயம். குர்ஆனுடன் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ளத்தான் குர்ஆன் மதரசா. இரண்டாவது, பாடசாலை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டால் குர்ஆன் மதரசா அவசியமே இல்லை. உண்மை. மதரசா குர்ஆன் மதரசா ஒன்று பிரிக்கல. மதரசா தான் அது. முதல் பாடம் குர்ஆன், முதல் பாடம் குர்ஆன் என்றது. இப்படி நம்ம உருவாக்கிட்டோம் அப்படி என்று சொன்னால்
ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைகள் குர்ஆன் ஓதும், என்ன ஹிஃபுல் பண்ணும், ஹதீஸ் சொல்லும், மெட்ஸ் படிக்கும், சயின்ஸ் தெரிஞ்சுக்கும், எல்லாம் இருக்கு. அது இல்லாம அவன் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து திருப்பி குழி சாப்பிடு அடுத்தங்க மதரசாக்கு. மதரசாவா நடக்குது இன்றைக்கு, விளங்கிட்டா? அங்க போகிற நேரத்தில் பிள்ளைகள் இங்க பட்ட அடிமைத்துவமும் கொடுமையும் வேற இல்லாம அங்க விளக்கம் இல்லாத ஒரு 50 பேரை உட்கார வச்சு, விளங்கிட்டா? அந்த புள்ள படுற பாடு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாத்தம் நடைந்து குர்ஆன் மதரசாக்கள் நல்ல அபிவிருத்தி அடைஞ்சு சிந்திக்க அமைப்புல எடுகேஷன் என்ற சிந்தனைலாம் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு காலம் பட்டபாடு எல்லாருக்கும் தெரியும். ஏண்டா மதரசாக்கு விட்டாங்க, பெரிய கொடுமை. அது குர்ஆன் படிக்க இவ்வளவு கொடுமையாடா அப்படி என்று கெடுக்கிற லெவல்ல அது இருந்தது. இலகுவாக ஓத முடிஞ்ச குர்ஆனை கஷ்டப்பட்டு இலகுவா புள்ள குர்ஆன் ஓதிரும், ஈஸியா குர்ஆன் ஓதிரும், வீட்டுல குர்ஆன் ஓத முடியும் என்றதை இல்லாமாக்குற மாதிரியான வேலை என்ன செஞ்சாங்க, செய்தார்களா இல்லையா? அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் இந்த குர்ஆன் மதரசாவுடைய சப்ஜெக்ட் வாரதுனால சிலர் நான் இன்னொன்று போட்டிக்கிறேன், குர்ஆன் மதரசா தேவையே இல்லை, குர்ஆன் மதரசா தேவையில்லை. அது இன்றைக்கு நிறைய பேருடைய கருத்து. இதை போட்டு பெரிய வச்சுட்டீங்கன்னா இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறான். அடுத்தது என்னன்னு சொன்னால், கல்விக்கும் குர்ஆன் மதரசாக்கும் உள்ள சம்பந்தம் புரியல. கல்வி ஸ்கூல், குர்ஆன் என்ன கல்வி என்றாரு அப்படின்னு சம்பந்தம் புரியாத மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த குர்ஆன் மதரசா சம்பந்தமா சொல்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மதரசால உருவாகிய அறிஞர்கள் தான் நாம் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறோம் சொல்றோம். அப்பாசிய காலத்துக்கு பிறகு வந்த அறிஞர்கள்லாம் எங்க உருவாயினவங்க, மதரசாக்கள்ல உருவாகிய பெரிய அறிஞர்கள். அவங்களுக்கு படிப்பிக்கப்பட்ட, அதாவது உலகியல் ரீதியான கல்வி பாடங்கள் இருக்குது, ஷரீஆவுடைய பகுதி அல்லாத கல்வி பாடங்கள், அது மதரசால படிப்பிக்கப்பட்டதெல்லாம் எங்க, கிரேக்க கல்விதான். கிரேக்க கல்வி தான் படிக்கப்பட்டுச்சு. இந்த கிரேக்க கல்வி சுதந்திரமான கல்வி. கிரீஸ்ல இருக்கிறது தானே, இது சுதந்திரமான கல்வி. இந்த எடுகேஷன் சிஸ்டத்தை இந்த காலனித்துவத்திலிருந்து மீண்டு போற நேரத்தில் உருவாக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தாங்க, சுதந்திரமான கல்வியை கொண்டு வந்து வச்சா நல்லா ஆயிருவாங்க. அதனால எங்க அட்டிச்சு கல்வி படிப்பிச்சுட்டு, எகிப்து, ஈரான், ஈராக், அது போல ரஷ்யா, அங்கிருந்து தான் காப்பி பண்ணி அடிச்சு இதுதான் சரி, நமக்கு கீழே உருவாகணும் என்றா இந்த கல்வி தான் சரின்னு கொண்டு வந்து வச்சான். இந்த கிரேக்க கல்விதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மதரசாக்களில் படிப்பிக்கப்பட்டது. அதனால அன்றைக்கு வந்த எல்லா அறிஞர்களுக்கு நான் சொன்ன எல்லாரும் தெரியும். சொன்னனே நான் சரியா, அஃப்லாத்தூன் என்று சொல்லுவாங்க, பத்ரியூமஸ் என்று சொல்லுவாங்க, ஜாலினூஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் எல்லாம் என்னது, அதாவது இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் அபுக்ராத் என்று சொல்லுவார்கள். அப்ப அதாவது ஹிப்போக்ரட்டிஸ், இவர்கள் எல்லாரையும் அறிமுகமானது. எதனால, அவங்களுக்கு அந்த கல்வி தான் ஊட்டப்பட்டது. அதுக்கு அப்பாசிய கலாபத்து செஞ்ச வேலை என்ன, டிரான்ஸ்லேட், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண, அரபுல டிரான்ஸ்லேட் பண்ணி முறைப்படுத்தப்பட்டு அந்த கல்விகள் இவர்களுக்கு தவறான கல்வி சேர்ந்ததுதான். ஆனால் அந்த கல்வி எல்லாம் வழங்கப்பட்டது. அப்ப எல்லாம் இவங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. யாரு, இந்த மேற்கத்தையெல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட 1700க்கு பின்னால விழிச்சாங்களே நாடுகாயின் பணம் ஆள்றதுக்கு, விழிச்ச நேரத்தில் பார்த்தா இஸ்லாமிய சமுதாயம் எங்கேயோ போயிருக்குது. என்னடா செய்யறது இப்ப என்றதுக்கு அவங்க யுத்தம் செஞ்சாங்களே, யுத்தம் செய்கிற நோக்க நாடுகளை பிடிப்பது மட்டுமல்ல, அங்குள்ள கல்வியையும் அப்படியே தூக்கிட்டு வர. நாங்கள் ஒரு தமிழ்ல ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிறோம், அரபு உலக பொக்கிஷங்கள் மேற்கத்திய உலகத்துக்கு கடத்தப்பட்டது எவ்வாறு. சஹீஹுல் புகாரியுடைய ஒரிஜினல், மிக ஒரிஜினலான ஆசிரியருக்கு நெருக்கமான பிரதி இருக்கிறது எங்க, ஜெர்மன்ல. எங்க அப்படின்னு என்ன தூக்கினது எல்லாத்தையும் வத்திக்கான்ல இஸ்லாமிய கையெழுத்து பிரதி இருக்கிறதா பாத்துக்கங்க. என்ன புதுசா அமெரிக்கால சவுதியுடைய வெளிவார அமைச்சு அல்லது கல்வி அமைச்சோ அந்த அங்குள்ள மஹ்தூதாத் கையெழுத்து பிரதிகள் எல்லாத்தையும் என்னது இணையதளத்துக்கு கொண்டு வரணும் என்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் என்ன செஞ்சுக்குது, ஆரம்பிச்சு. கல்வி அப்படி செதறி உண்டு போய் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதிலிருந்து என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த கல்வி ஊட்டப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இமாம் இப்னு ஹல்தூன், இமாம் இப்னு ஹல்தூன் இவருடைய ஒரு அழகான ஒரு நூல் முகத்திமா என்ற ஒரு நூல், முகத்திமா என்ற ஒரு நூல். இந்த முகத்திமா என்ற நூல்ல முன்னுரை அப்படின்னு அர்த்தம். அந்த முன்னுரை என்ற நூல் ஒரு 600-700 பக்கம் அரபுல. இந்த நூல்ல ஒரு 250 பக்கங்கள் சிஸ்டம் ஆஃப் எடுகேஷன் அப்படின்னா என்ன, கல்வியுடைய முறைமை சம்பந்தமா பேசுற 250 பக்கம். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல், இஸ்லாம் கல்வியில அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன இந்த நூல் நீங்க பார்த்துக்கலாம். முன் பேஜ்ல, ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன செய்யும், அந்த நூலுக்கான லிங்க் இருக்கும். அதாவது இமாம் இப்னு ஹல்தூனுடைய நூல் 250 பக்கங்கள் கல்வி முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்றதையும், கல்வி எத்தனை வகை உலகத்தில் இருக்கின்றதையும்,
அதை ஒரு துறையாக எடுத்து படிச்சுக்க நிற்கிறாங்க. எது உலகத்தில் உள்ள கல்வியை பிரிச்சு மேய்றார். முதலாவது 2 வகை. அதுல இதை இவ்வளோ இதுல என்னென்ன கல்வி எல்லாம் இருக்குது, இதுல எதை நீ படிக்க தேவையில்ல, எது படிக்கணும், கல்வியுடைய வகைமே என்ன அப்படின்ற சிஸ்டத்தை டோட்டலா என்ன செய்றாரு படிப்பிச்சுட்டு, இஸ்லாமிய கல்வி காலத்துல மொரோக்கோல என்ன இருந்துச்சு, ஸ்பெயின்ல என்ன இருந்தது, ஈராக்ல என்ன இருந்தது, ஈரான்ல என்ன இருந்தது, ஹிஜாஸ்ல என்ன இருந்தது, அதே போல சீன்ல என்ன இருந்தது, இந்த சிஸ்டம் எல்லாம் எவ்வளவு காலம் வச்சிருந்தாங்க, 6 வருஷம் எங்க, 4 வருஷம் எங்க, 5 வருஷம் எங்க, ஃபுல்லா என்ன செய்யறாரு படிப்பிக்கிறார். படிப்பிச்சு சொல்றாரு கல்வி எப்படி கொடுக்கணும். அதுல சொன்ன ஒரு அழகான ஒரு முறை என்ன தெரியும், அதை இப்படித்தானே ஒரு அறிவுரை சொல்லக்குள்ள நெகட்டிவாகவும் எடுக்கலாம். இந்த மாதிரி இணையதளங்கள் எல்லாம் பார்க்க கூடாது ஒரு உதாரணம் சொன்னீங்களே, ஆப்பரைட் ஒரு வெப்சைட் சரியா கெட்டு போக வாய்ப்பு இல்லையா? ஒரு அறிவுரை சொல்ற நேரத்தில் அதுக்கு சேர்ந்து கொடுத்துடக்கூடாது, தகவலையும் சேர்த்து கெட்டு போற தகவலையும் சேர்த்து செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், கல்வி படிப்பிக்கப்படுற நேரத்தில் குழந்தைகளை பிரஸ் பண்ணி பிரஷர் கொடுத்து படிப்பிக்க கூடாது. கொடுத்தால் கெட்டவராக, ஏமாத்துக்காரனாக, அதே போல நம்பிக்கையற்றவனாக, விரக்தியாளனாக, பொய்யனாக, நடிகனாக உருவாகுவார் அப்படின்றார். அப்படியே எடுத்து என்ன செய்யறான், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. ரைட், அப்ப நம்ம இப்படியால உருவாக்கணும்னா ஒரே வழி பிரஷர் கொடுக்கறது தான். அதை அப்படியே செட்டப் பண்ணா அப்படித்தான் உருவாகிறான். 6-7 வயசுலயே எப்படி உமாவுக்கு ஹோம்ஒர்க் செய்யலன்னு காட்டணும் படுத்து யோசிக்கிறான். இப்படி செய்யறது, இப்போ உமாட்ட இப்படி மாத்துறது, ப்ரொஜெக்ட் எப்படி இல்லாமக்குறது, அது போல அவன் அந்த வயசுல யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு எதிரான வேலைகள் என்னன்னு, எப்படி சுதந்திரமாகிறது வேலைகள் ஆரம்பிப்பு. பிரஷர் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க கூடாது, கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படி என்ற பகுதியை முழுமையாக சும்மா ஒரு இதுல எழுதல, அனுபவறிவோடு சுட்டி காட்டினார். அப்படி குழந்தைகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், செகண்ட் என்ன கொடுக்கணும், தேர்ட் என்ன கொடுக்கணும் என்பதை ஒரு உலகியல் கல்வியாளராக இருந்து உருவாகிறார். மொரோக்கோல பிறந்தவர், மொரோக்கோடைய மார்க் அறிஞர். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நினைத்து பாருங்கள், 8ஆம் நூற்றாண்டுடைய மார்க், இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை கல்வியுடைய ஆய்வுகளுக்காக அவங்க வச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நூலாக இருக்க வேண்டும். 250 பக்கங்கள். நீங்க அழகா என்ன செய்யலாம், இங்கிலீஷ்ல ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கு. நாங்க அரபுல அழகான முறையில் தொகுக்கப்பட்ட ஒரு செய்தி, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஒப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு இல்ல. நீங்க பாருங்க, அதுல அழகான செய்திகள் என்னது, உங்களுக்கு ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு அறிவு இஸ்லாமிய சூழலோடு என்ன செய்யும், அதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இறுதியாக ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது, ஆனாலும் ஒரு சமரைஸாக இருக்கணும் என்றதுனால முடிக்கவும் வேணும். அதாவது இறுதியான ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அதாவது நம்ம கல்வி சம்பந்தமாக நம்ம ஒரு முடிவுக்கு என்ன வரலாம் அப்படி என்றால் தொகுத்து பார்த்தோம்னா 3 விஷயங்கள் மாறினால் அது இஸ்லாமிய மயமாகும். 3 விஷயங்கள் மாறினால் இஸ்லாமிய மயமாகும். ஏன்னா 3 தான் அந்த கல்வியுடைய பகுதிகளாக இருக்குது. ஒன்று கல்வி சூழல், என்வயர்மெண்ட், விளங்கிட்டா, கல்வி சூழல் இஸ்லாமிய மயமாக வேண்டும். இஸ்லாமிய கல்வி என்றால் கல்வி சூழல் இஸ்லாமிய மயமாகுதல் மட்டும்தான் என்று விளங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இது மட்டுமல்ல கல்வி சூழல் இஸ்லாமாகிறதுக்கான காரணம். ஆனால் இது ஒரு பகுதி. அது என்ன இன்றைக்கு நாம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை நிலையிலே தான் பிறக்கின்றன, அவருடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள். இதுல நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறோம், நாங்க முஸ்லிமா தான் மாத்திக்க நிக்கிறோம்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல அந்த ஹதீஸ்ல. நீங்களும் கிறிஸ்தவரா மாத்த வாய்ப்பு இருக்குது, நீங்களும் யூதர்களாக மாற வாய்ப்பு இருக்கு, மாத்த வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவ பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாகவும், யூத பெற்றோர்கள் யூதர்களாகவும், முஸ்லிம் பெற்றோர்கள் முஸ்லிம்களாக மாட்டுவார் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. முஸ்லிம் பெற்றோர்கள் கிறிஸ்தவராக என்ன செய்வாங்க, மாற்றலாம். ஷேக் பக்கூர் அபு ஸைத் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர் சொல்றாரு, இது ஒரு முன்னறிவிப்பு என்றார். இது ஒரு முன்னறிவிப்பு. காரணம், மதீனாவில் அன்சார்கள் சாதாரண மக்களாக இருந்தவர்கள் தன் பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாக என்ன செஞ்சாங்க, மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது டோட்டல் சிஸ்டத்தை ரசூலுல்லாஹ் யூதர்களாக மாற்றிக் கொண்டிருந்தாங்க. மதீனால யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் அதே போல என்ன, அதாவது மஜூசிகளாகவும் என்ன செய்வார்கள், மாற்றுவார்கள். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கல்வியினூடாக முஸ்லிம் பெற்றோர்கள் சிலர் என்ன ஏதா மாத்திக்க நிற்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக என்ன செய்யறாங்க, மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது எங்களது உலகங்களை விட அரபு உலகத்தில் நிறைய என்ன செய்யுது நடக்குது. காரணம், அந்த அரபு என்ற மொழியின் ஊடாக கிறிஸ்தவத்தை படிக்கிறதுக்கு அந்த நெருக்கங்களின் காரணமாக, நாடுகள் பக்கத்தில் இருக்கிற காரணமாக நிறைய நடக்குதுங்க. என்ன பார்க்கணும் என்று சொன்னால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மிக முக்கியம் இந்த கல்வி சூழல் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையான செய்தி. இப்போ முதலாவது அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாமிய கல்வி சூழல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சில இதுகள் சொல்றேன், ஷார்ட் நோட் மாதிரி சொல்றேன். கலப்பிரிக்க கூடாது, ஆண் பெண் கலப்பு என்ற பகுதி, கோ எஜுகேஷன் என்று சொல்ற அந்த பகுதி என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. அடுத்ததாக உஸ்தாதுமார்கள் தக்தீசுல் அசாத்திதா, ஆசிரியர்மார்களை அவர்தான் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு போற ஒரு முறைமை வரக்கூடாது. பாடசாலையில் அப்படி இருக்கு. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படி என்றே சொல்லி விளங்கிட்டானே. ஒரு எழுத்து படிப்பிச்சாலும் நீ அவனுக்கு காலம் புள்ள அடிமை என்று அரபுல சொன்னதுக்காக உலகம் புள்ளா சொல்லி கண்டிக்கிறது. அரபுல சொன்னாலும் பிழைதான். அதாவது யாருக்கும் யாரும் இந்த உலகத்தில் என்னது அடிமை இல்லை. ஜிக்னா அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருப்பதெல்லாம் மனிதர்களை அடிமையாக்குவதை விட்டும் அல்லாஹுக்கு அடிமையாகணும் என்பதற்காக. இது பாடசாலைகள் என்ன செய்து அவரை நம்பு, அவர்தான் அவருக்கு கீழே தான் இல்ல என்ற மாதிரியான கொடுக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்யும், டோட்டலாகவே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் வரும். ரோட்ல போற நேரத்தை சைக்கிளை விட்டு இறங்கிடுறான். ஏண்டா இறங்கின அப்படின்னு சொல்லி சரியா சைக்கிளை விட்டு இறங்கிடுறான். இந்த மாதிரியான ஒரு நிலை வரக்கூடிய இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்காத ஒரு கௌரவம் என்ன செய்யக்கூடாது. எனவே அது எப்படி கொடுக்கப்படணும். அடுத்ததாக முஸ்லிம் பாடசாலையுடைய சூழல்கள் 5 நேர தொழுகை என்ன செய்யணும், நடைமுறையில் இருக்கணும். இப்போ இலங்கை கேரளா போன்ற இடங்கள்லாம் அந்த அனுமதியை நல்லா கொடுத்திக்கிறான். செய்யாமிக்கிறது நாம, செய்யாமிக்கிறது யார், நாங்க. சில நேரத்தில் பள்ளி எல்லாம் டைம் எல்லாம் கொடுக்கறது. இங்க எப்படி அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த தொழுகை நேரத்தை பயன்படுத்துறது. இங்கே பாருங்க, அதான் சொல்ல வந்து வெளியே போயிடுறது, அதான் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அரவாசி பெரிய அதான் நம்மளுக்குள்ள ரெஸ்ட் டைமே அப்படின்னு போய் தொழுகைக்காண்டி போற குறைவானவர்களும் நாம பார்க்கிறோம். ஆனால் தொழுகை என்ன செய்யணும், அந்த சூழல்ல நடைமுறையில் இருக்கணும். எத்தனையோ பேர் சில எடுகேஷன்ல அதாவது ஜும்மாவே இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க, அவங்களுக்கு ஜும்மாவே இல்லை. அப்ப அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய ஆடை அனுபவிக்கிறது இஸ்லாமிய கல்வி சூழல் உண்டு, ஷரஇய்யத்தான. அடுத்ததாக மதரசாவுடைய ஆரம்பமும் முடிவும் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். ஒன்றில் ஹம்து சலவாத்தோட என்ன செய்யணும், அந்த மதரசா ஆரம்பிக்கணும். அல்லது நல்ல குர்ஆன் வசனங்களை மொழிபெயர்ப்புகளோடு, குர்ஆன் வசனங்களை சொல்லி மொழிபெயர்ப்புகளோடு, ஏன்னா அது அறிவு தானே, அந்த இடத்துல ஒரு செய்திகளோடு என்ன செய்யணும், அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த மதரசா முடிக்கும். இதெல்லாம் என்னது, சூழல் இஸ்லாமிய மயப்படுத்தப்படுறதுக்கான ஆதாரம். இந்த சூழல் விஷயத்தில் ஓரளவு சில இடங்கள் என்ன செஞ்சிருக்குது, சக்சஸ் ஆகிருக்குது. ஆனால் முழுமையாக சக்சஸ் ஆகினாங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இரண்டாவது படிப்பித்தல் முறைமை, மெத்தடாலஜி விளங்கிட்டா, அந்த கல்வியை கொடுக்கிற முறை இருக்குது. இது இரண்டாவது இஸ்லாமிய மயப்படுத்தப்படணும்னால் இதுவும் என்ன செய்யணும், இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதுல என்ன அப்படி என்று சொன்னால், இப்ப நான் சொன்ன மாதிரியான சிஸ்டங்கள் இருக்குது. அளவுக்கு மீறிய போட்டி உணர்வை வளர்க்கிறது, அளவுக்கு மீறிய போட்டி உணர்வை வளர்ப்பது பாடசாலைகளுடைய ஒரு மோசமான நடைமுறை. அந்த இடத்துல 1000 பேரை கொண்டு வந்து திறமையான பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு எந்த குழந்தைகளும் ஃபெயில் என்றது இல்லை அப்படின்றதா இன்றைய அதாவது உலகமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பாடசாலையில தான் இந்த ஃபெயில் என்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்க. இன்றைக்கும் பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒத்தன் முன்னேறி ஸ்கூல்ல ஃபெயில், ஆனா முன்னேறி பெரிய இடத்துல இருந்து வசதியாக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவர் தொழில் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, வாழ்க்கை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் என்ன பேசுறது தெரியுமா, இன்றைக்கு ஃபெயில் ஆனவன் எல்லாம் முன்னேறிட்டானு, படிச்ச நம்ம தான் இப்படி இருந்துட்டு. அவன் ஃபெயிலே ஆகல, அவன் என்ன ஃபெயிலே ஆகல. ஆனா ஃபெயில் என்ற வார்த்தையை இஸ்லாமிய கல்வியில நீங்க காணவே முடியாது. இஸ்லாமிய கல்வியில யாரும் ஃபெயில் அப்படின்னா அல்லாஹு தஆலா திறம். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், கையேலாத காலேலாத கண்ணேலாத டிசேபிள்ஸுக்கெல்லாம் என்ன பேர் கொடுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் என்று. நல்லா இருக்கிறவனுக்கெல்லாம் பேலாயிரம் பேர் கொடுத்திக்கிறான். விளங்கிட்டா, அவனுக்கு என்ன பேர், மாற்றுத்திறனாளிகள். அவனுக்கு மத்த திறமை இருக்குது, அவனை உயர்த்தணும் என்றதுக்காக அந்த பேர் கொடுத்தீங்க தானே, இதுக்கும் கொடுக்க வேண்டியதானே பாப்பா. இதுக்கு என்ன பேருன்னா அவன் பேலாயினவன், ஒன்று உதவாதவன், உருப்படி இல்லாத, அவனுக்கு மாற்றுத்திறனாளி இல்லை, கால் உடைஞ்சாதான் மாற்றுத்திறன். இது மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய கல்வியில் அது கிடையாது. இஸ்லாமிய கல்வியில அது கிடையாது. இஸ்லாம் ஃபெயில் என்ற ஒரு பகுதியை எடுக்கவே இல்லை. ஒரு மனிதனுக்கு எழுதுற திறமை இருக்கும், ஒரு மனிதனுக்கு எழுதுற திறமை இருக்கும். ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன செய்யாது, பேசுற திறமை இருக்காது. பேசுற திறமை இருக்கும், எழுதுற திறமை இருக்காது. ஒன்று அவுட்புட்டுக்கு கொண்டு வாரது என்பது அறிவு மட்டுமல்ல, கல்வி பயில்றது வேற, அவுட்புட்டுக்கு கொண்டு வாரது என்று அறிவுடைய ஒரு பகுதி. அவனுக்கு கொண்டு வர எல்லாம் இருக்கும், அவனுக்கு அதை கொண்டு வர பிரசன்டேஷன் இல்லாம இருக்கும். அவனுக்கு அறிவில்லை என்று முடிவெடுக்கிறது என்றது ஒரு பிழையான ஒரு விஷயத்தை இந்த எக்ஸாம் செஞ்சுட்டு. இதுக்கு ஒரு அழகா கல்வியாளர்கள் ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டிக்கிறாங்க. என்ன கார்ட்டூன்டா, ஒருவர் உட்கார்ந்துட்டு அந்த கல்வி திட்ட சிஸ்டத்தை போட்டவர், முன்னால யானை புலி கரடி சிங்கம் குரங்கு இருக்குது. ஜெனரல் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு நான் வைக்க போறேன். யார் இந்த மரத்தில் ஏறலாம், யார் இந்த மரத்தில் ஏறுறாங்களோ அவங்க தான் நான் என்ன செய்வேன், நான் என்னோட வச்சுக்கிடுவேன். சிங்கம் பார்க்குது, நம்மளுக்கு சரி வராது, நம்ம என்னதான் காட்டில் ராஜாவாக இருந்தாலும் மரத்தில் ஏறலுமா போயிடுது. குரங்கு மட்டும் என்ன செய்யுது,
மரத்தில் ஏறுது. மற்றெல்லாம் போயிருமா இல்லையா? அந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் போயிருது. அதனால குரங்க மட்டும் அவன் வச்சுக்கிறான். எது மரத்தில் ஏறிச்சோ சொன்ன மாதிரி அதை மட்டும் அவன் வச்சுக்கல். 2 லெவல் இந்த எடுகேஷன்ல வரக்கூடாது. சிங்கம் அது தானா போய் அதுக்குரிய திறமைகள் அதாவது என்ன செய்ய, அது மரத்தில் ஏறல, அது அல்ல அப்படித்தானே செஞ்சுக்கிறான், அதை படைச்சிக்கிறான். நீ அதை மரத்தில் ஏறவில்லை என்பதற்கு அதை ஃபெயில் என்று சொன்னீங்கடா, ஓண்ட கேள்வியில் உள்ள பிழை என்று சொல்றாங்க. இது கனவுக்காக கதைக்காக சொல்லல, இது பேசப்படுற ஒரு விஷயம் இந்த உலகத்தில். ஆனால் அதையெல்லாம் அங்கீகரித்து அப்படியே வகை மாறி என்ன செய்யறோம், ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னார்கள். சகுனம் ஷிர்க் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு மிகவும் விருப்பமானது கலிமத்துல் ஃபஅல். கலிமத்துல் ஃபஅல் நல்ல வார்த்தை சொல்வது மிகவும் விருப்பமானது சொன்னாங்க. இந்த வச்சு ஓடுதா, அதான் நான் பார்த்துருக்கிறேன். சரி, அதாவது கலிமத்துல் ஃபஅல் நல்ல வார்த்தை சொல்வது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொல்வது எனக்கு மிகவும் விருப்பமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொல்வதுன்னா என்ன தெரியுமா? ஒத்தனை உருவாக்கி விடுற, மனம் திறந்து சொல்லுங்க. விதிவிலக்காக எங்கேயாவது யாராவது பாராட்டினாலே தவிர மற்றவர்கள் பாடசாலையில் பாராட்டப்படுறாங்களா? இஸ்லாமிய கல்வியுடைய மிகப்பெரிய ஸ்லோகனாக எதிர்க்கணும் தெரியுமா? தூண்டிடுறது. உதாரணமா ஒரு புள்ள ஃபெயில் ஆகிடுவாருங்க, நீங்க கடையில் உட்காந்துட்டீங்க, பாருங்கப்பா இவன் ஃபெயில் ஆகிட்டாண்டு, நீங்க லொஜிக்கலி யோசிக்கிறீங்க, ஃபெயில் ஆகினா முன்னேறுவானா? முன்னேற மாட்டான். இப்போ நீங்க உண்மையை சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அப்போ அவ்வளவுதான், ஸ்கூல்ல இருந்து விளக்கிறீங்க, வேற எங்கேயா சேர்க்கணும் என்றதை அதான் நீங்க நேர்மையா சொல்லணும். கலிமத்துல் ஃபஅல் என்ன தெரியுமா? ஒன்னு யோசிக்காங்க, புள்ள நல்லா வருவான், அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு வழி வச்சிருப்பான், நீங்க எதுவும் யோசிக்க, இவன் தான் சிறந்தவனா வருவான். அவர் திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, பொய் பேசப்படாது, இவனே ஃபெயில் ஆகிட்டு வந்துக்கிறான், அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் நோய் விசாரிக்க போறாங்க. நோய் விசாரிக்க போன நேரத்தில் அவர்கிட்ட பார்த்துட்டு லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அந்த ஆள் துடிச்சு கண்டிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், குணமாகிரும் அப்படின்றார். அவரை யோசிக்கிறார், அவரோட அறிவு வேலை செய்யுது. நான் குணமாகிற லெவலில் ஆகிக்கிறேன், குணமாகிறதா? நான் கபருக்கு போற லெவலில் ஆகிக்கிறேன், நீங்க குணமாகன்னு சொல்லிங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படியே ஆகட்டும் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படியே ஆகட்டும். ஏன்? ஒரு மனுஷன் ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அதன் ஊடாக அதை உள்ளத்துக்குள்ள வாங்கி தன்னையே பூஸ்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு அறிவாளி எண்ணத்தை நிரூபிக்க போனோம்னா அது என்ன பிள்ளை? இஸ்லாமிய இதுல இது என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். அதாவது தூண்டுதல், ஒரு தூண்டுதல் உருவாக்கப்பட வேண்டும். அவனை உள்ளத்தால தூண்ட வேண்டும், உச்சகட்ட இடத்துக்கு கொண்டு போகணும், வருவான். அப்படி கொடுத்து. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா, திறமையானவனை செலக்ட் பண்ணி அவனை இன்னும் திறமையாக்குற வேலையை ஸ்கூல் செய்து, ஆனா இயலாதவர்களை இன்னும் இயலாதாக்குற வேலையை ஸ்கூல் செய்து. திறமையானவன் சொல்லி அவனுக்கு மெடல் கொடுத்து அவனை பாராட்டி கீழே ஒரு 50 புள்ள இப்படி உட்காந்து பார்த்துட்டீங்க. நம்மளாம் இந்த மெடலுக்கு சரி வர மாட்டோம், வீட்டில் ஏச்சி அடி விளங்கிட்டான் உருப்படியா எல்லாம் ஒரே பார்த்தாலும் ஐபேடும் இதுவும். அது ஐபேட் காரணமே இல்லை, விளங்கிட்டா, அது ஒரு காரணமே அல்ல. ஒரு அளவாக வச்சா எல்லாம் ஓகே. உலகத்தில் இந்த நாட்டில் மட்டும் நம்ம மட்டும்தான் ஐபேடு ஃபோனோட ஆகுன்னு கத்துறது. ஆனா அமெரிக்கா யூகே அங்க இங்கெல்லாம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் முன்னேறி கண்டிக்கிறானு. அதை நம்ம ஒரு அளவாக கட்டுப்பாடா எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது டைம் கொடுத்தா அது முடிஞ்சுது. அது ஒரு பெரிய இதுதான் நீ காரணம் என்று சொல்லி மாற்றுவதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மோசமான ஒரு இதை என்ன செய்யும், உருவாக்கும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர், இஸ்லாமிய கல்வியில படிப்பு மெத்தடாலஜியில கடைசியான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய நீளம் இருக்கக்கூடாது. அவனோட வாழ்க்கையை தொலைக்கிற நீளம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது அதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க அரசியலையோ குடும்பத்தை பத்தியோ சமூகத்தை பத்தியோ 25 வயசுக்கு பிறகுதான் யோசிக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா 16 வயசுல நம்ம யோசிக்கணும்ன்றது இஸ்லாமிய கல்வி. 16 வயசுல குடும்பத்தை நீ யோசிக்கணும், உனக்கு திருமணம் முடிக்க முடியுமாக இருக்கணும், விளங்கிட்டா, உனக்கு அது ஏழுமா இருக்கணும், உனக்கு அதாவது நீ ஒரு போராட்டம் தலைமைத்துவம் லீடர்ஷிப் எல்லாம் உனக்கு ஏழுமாக இருக்கணும் 16-17 வயசுல. அது ஊட்டப்படணும். 25க்கு பிறகுதான் உனக்கு வெளியிறங்கவே ஏழும் என்ற அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய கல்வி இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, முகர்ரரா பாடத்திட்டம், ஃபர்ஸ்ட் சூழல், இரண்டாவது படிப்பிக்கின்ற அந்த முறைமைகள், மூன்றாவதாக பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டம் என்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்ற பகுதி நான் இதுல பேசல, ஏன்னா பேசி முடிக்கலாது. சரியா? இஸ்லாமிய கல்வி இப்ப நான் சொன்னது அதாவது கூடாத பகுதிகளோடு ஒப்பிட்டு காட்டுற விஷயம் மட்டும்தான். ஆனா இஸ்லாமிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது தனி தலைப்பாக நம்ம ஒரு நாள் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பகுதியில் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், கடைசியாக பாடத்திட்டத்திலே உள்ள அதாவது இருக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பாடத்திட்டம் கச்சிதமா ஒரு வேலையை செய்து நாங்க யாரை மதிக்கணும் யாரை உயர்வா நினைக்கணும் என்று அவன் நினைக்கிறானோ அதை எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுக்குது. அவங்க எல்லாரையும்
கொண்டு வைக்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன எங்களோட உம்மம்மாவை தெரியுமோ இல்லையோ, ஔவையாரோட உம்மம்மா தெரியும். ஔவையார்ன்றவங்கள தெரியும். அதாவது யாரை கொண்டு, பாரதியாரை கொண்டு வரணுமா, சரியா, எவரெல்லாம் கொண்டு வரணும் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ப அவங்கள கொண்டு வச்சு. ஹிட்லரை தெரியும், அவனை தெரியும், பராக்கிரம பாவன் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் குளங்கட்டி கணிந்தார் அவரை தெரியும், விளங்கிட்டா. இவர் இப்படி எல்லாரையும் தெரியும். இப்போ புதுசாக இந்தியாவில் வரலாற்று பற்றி ரஜினிகாந்த் தெரியும், விளங்கிட்டா. சினிமாவை தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், எல்லாம் கொண்டாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறாங்க, சரியா. எங்களோட ஒருத்தர் கேட்குறாரு, அல்பானி சஹாபியான்னு கேட்குறாரு. அல்பானி சஹாபியான்னு கேட்குறாரு. அது போல இன்னும் சில அற்புதமான கேள்வி கொஞ்சம் இருந்துச்சு. படித்தவங்க மக்கள், ஆனால் உங்களுக்கு இவங்களை தெரியக்கூடாது. ஏண்டா ஒரு விஷயத்தை ஒரு ஆளை பார்க்குற நேரத்தில் முன்மாதிரி உருவாகும். இயல்பே குதுவா தானே முன்மாதிரி உருவாகிறது. வாப்பா பார்க்கறத வாப்பா பார்த்து, அப்போ உங்களுக்கு முன்மாதிரியாக நீங்க எப்படி வரணும்னு அவன் என்ன செய்யறான், தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பட்டியல் வச்சுக்கிறான். அது மட்டும்தான் பாடத்தில் வருது. இஸ்லாமிய பாடத்திட்டங்கள் இதை இழந்து நிற்குது. முன்மாதிரிகளை இழந்து நிற்கக்கூடிய விஷயம் என்ன செய்யக்கூடாது. இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சைக்காலஜியாக உறுதிப்படுத்தினதே முன்மாதிரியை வச்சுதான். எப்படி முன்மாதிரியை வச்சுதான். மூசாவை பாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாரு, இப்ராஹிமை பாரு, இவரை பாரு, அவரை பாரு, அலைஹிமுஸ்ஸலாம், உறுதியான இல்லை. முன்மாதிரி தான் உங்களை என்ன செய்யும், கெட்ட முன்மாதிரிகளை அல்லது அவனுக்கு தேவையான நல்ல முன்மாதிரிகளாக கொடுக்கலாம். அவனுக்கு தேவையான முன்மாதிரிகள் என்ன செஞ்சுக்குது, உருவாக்கப்பட்டு. இது இன்றைக்கு பாடத்திட்டத்தில் உள்ள மோசமான ஒரு நிலை, நம்ம அதை பார்க்கறதும் இல்லை. அடுத்தது எங்களது வரலாறு பற்றி அறியாமை, மற்ற வரலாறுகள் பற்றிய தெளிவு. இஸ்லாமிய வரலாறு பற்றி முதலாம் உலக மகாயுத்தம், இரண்டாம் உலக மகாயுத்தம், உள்ளுக்கு உள்ளது தெரியும், அது வேற, சரியா. ஆனா அது என்னன்னு தெரியும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு ஐன் ஜாலூத் தெரியாது, சிஃபின் தெரியாது, ஜமல் தெரியாது, பத்ரு உஹது எல்லாரும் பயான்ல சொல்லி தெரியும். இப்படித்தான் தெரியுமே தவிர அட்லீஸ்ட் அது பேராவது என்னது, அதை சுட்டி காட்டுக்குரிய பேராவது நம்ம சமுதாயத்தில் இஸ்லாமிய வரலாற்றை பற்றிய ஒட்டுமொத்த அறியாமை. இன்றைக்கு அது திட்டமிட்டு சொல்லப்படும். இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தை 800 வருடம், கிட்டத்தட்ட இந்த உலகத்தை 1000 வருடம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை பற்றி ஒன்று ஹிஸ்டரியிலேயே நீ போடலையே, நீ ஹிஸ்டரியிலேயே கொண்டு வந்து போடலையே. இது ஒன்று திட்டமிட்ட வேலையா இல்லையா? உலகத்துடைய 3/4 ஆண்டு கொண்ட ஒரு சமுதாயம், மறுக்கேளுமா அவனுக்கு? அதை பாடத்தில் தொட்டு கூட காட்டல அவன். அப்படி ஒன்றே இல்லை, முடிச்சுட்டான். ஆனா எங்கேயோ வாழ்ந்த ஒரு ஆளை கொண்டு வந்து, ஒரு 20 வருஷம் சாதிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து படிப்பிக்கிறான். என்ன சகோதரர் அறியாம நம்ம இதை நம்பிட்டே இருக்கணும்னு கேட்கிறேன். அப்படி நம்பினாத்தான் நம்ம சரியானவர்களான்னு கேட்கிறேன். ஒரு 1000 வருஷம் வாழ்ந்த சமுதாயத்துடைய ஹிஸ்டரி புக்ல இல்ல. பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய பாடங்கள் பலகீனப்படுத்தப்படுவது பாடசாலைகள்ல. அரபு பாடம் வச்சா பலகீனப்படுத்தப்படுறது, இஸ்லாமிய பாடங்கள் வச்சா பலகீனப்படுத்தப்படுறது, இது போன்றவைகள் அங்க நடக்குது. அடுத்ததாக, அதாவது பாடங்களை பொறுத்த வரைக்கும் இமாம் இப்னு ஹல்தூனுடைய கல்வி திட்ட அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை ஒரு நேரத்தில் 1 அல்லது 2 தான் படிக்கணும், 5 படிக்கக்கூடாது. 5 படிக்கக்கூடாது. குர்ஆன் படிக்கிறதோட கணக்கு படிக்கலாம், குர்ஆன் படிக்கிறதோட மொழி படிக்கலாம், குர்ஆன் படிக்கிறதோட சயின்ஸ் படிக்கலாம். 5, 6 கொடுக்கப்படக்கூடாது. எல்லாத்திலையும் அவன் என்ன செய்வான், ஒண்ணுமில்லாதவனா என்ன செய்வான், மாறுவான் அப்படின்றான். கொஞ்சம் கொஞ்சமா 2 என்ன செய்யணும், பாடங்கள் அவன்கிட்ட இருக்கணும் அப்படி என்று சொல்ற விஷயம். அது உண்மை. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிறாங்களே, சக்சஸ் ஆகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் இன்றைய நவீன காலத்துடைய பிரச்சனைகள், நவீன கல்வியுடைய பிரச்சனைகள், நவீன கல்வியுடைய சவால்களை தொகுத்து நான் செஞ்சுக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு சிக்கல்களை இஸ்லாமிய சமுதாயம் அணுகி கொண்டிருக்கிறது. இதுல தீர்வுகளாக 3 தீர்வுகள் ஓடிக்கொண்டிருக்குது. அதுல ஒன்று தற்பாதுகாப்பு, இப்ப செய்யலாம். 2வது நடுநிலை தீர்வு, முயற்சி எடுத்துக்கின்றாங்க. இன்னொன்று நமது கடந்த கால கல்விக்கு என்ன செய்யறது, போறது, அது கடைசி லாங் டேர்ம், விளங்கிட்டா. எனவே இவைகள் இந்த 3ஐயும் ஸ்டடி பண்ணுவதோடு இஸ்லாமிய கல்வி திட்டம் எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பகுதி என்ன செய்யணும், பேசப்பட வேண்டும். ஆனால் இப்ப சொன்ன விஷயங்கள் நாம் சிந்திப்பதற்கும், இன்னும் இது சம்பந்தமாக இது அடிப்படையாக வைத்து இன்னும் தேடுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பாகவும் வசதியாகவும் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட விஷயங்களை கொண்டு எங்களை மாற்றிக்கொண்டு எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாங்கள் டிசைன் பண்ணக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.